ஸோ குட் ஈவினிங் டு ஆல். இணைந்தமைக்கு நன்றி. குட் ஈவினிங். மற்ற நண்பர்கள் மெதுவாக இணைவார்கள். எவ்வளோ பிஸி ஷெடியூல் உங்களுக்கு இருக்கும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற போது ஐ அப்ரிஷியேட் ரியலி யுவர் லேர்னிங் இன்ட்ரெஸ்ட், லேர்னிங் ஆட்டிடியூட். ஓப்பன் மைண்ட் டு லேர்ன் தான் வாழ்க்கை முழுக்க பெரிய பெனிஃபிட் கொடுக்கும். க்ளோஸ்டு மைண்டாக இருந்தால் கஷ்டம். இது புதுசாக கற்றுக்க தயாராக இருக்கணும். என்னதான் நடக்குது நம்மளை சுற்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டை ஓப்பனாக வச்சுக்கிட்டா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கும்போது we feel ஆல்வேஸ் யங். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் திங், we know better than அதர்ஸ். தேர்ட் திங், we can கைட் அதர்ஸ். நம்மளோட அனுபவத்தை வச்சு பண்ண முடியும். கற்றுட்டே இருங்க. ஏஐ டூல்ஸ் பற்றி நிறையவே நான் 2022 23 இருந்து நிறைய பார்த்துருக்கேன். நானும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஆனால் கற்றுக்கிட்டு இருக்கிறது ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெலகிராம் சேனலில் ஏஐ டூல்ஸ்னு ஒரு குரூப் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். தெரிஞ்ச தகவலாம் போட்டுட்ருக்கிறேன். தமிழில் ஆரம்பித்தோம், சாட் ஜிபிடி பயன்படுத்து அப்படின்னு சொல்லி இலவச சாட் ஜிபிடி பயிற்சின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். நிறைய பேர் சேரல. அது நம்ம எல்லாரையும் கம்பல் பண்ண முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ கேன் டேக் த ஹார்ஸ் டு த பாண்ட், யூ கான் மேக் இட் டு ட்ரிங்க். ஒரு குதிரைக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக நம்ம குளத்துக்கு கூப்பிட்டு போகலாம், அதை தலையை முக்கிலாம் குடிக்க வைக்க முடியாது. நம்ம என்னென்ன தெரியுமோ நம்ம ஃப்ரீயாக போடுறான்னு சொல்லி போடலாம். கற்றுக்கோங்க. நம்ம ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நம்மளுடைய பணி தெரிந்தது ஷேர் பண்ணுவது, அவ்வளோதான். அதில் ஒரு ஆத்மார்த்த திருப்தி கிடைக்குதா, ரைட், பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். எத்தனை பேர் கலந்துக்கிறாங்களோ கலந்துக்கிட்டோம், ரைட். நம்ம நிறைய இடத்துல போட்டேன், எவ்வளோ 15 பேர் தான் 16 பேர் தான் வந்திருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், திருப்பி எத்தனை பேர் போட முடிஞ்சோ போடுறேன், யூடியூப்பில் போட முடிஞ்சோ போடுறேன். பட் இது ஒரு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா எல்லாருமே தயார் பண்ணிட்டா எல்லாருமே தேட ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் யூ வில் பி எலிவேட்டிங் யுவர் செல்ஃப், உங்களை உயர்த்தி கொண்டே போவீர்கள் அப்படிங்கிறது தான். சில பேசிக்கான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய கடல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுங்கிறது பெரிய கடல், பெரிய இந்து மகா சமுத்திரம் மாதிரி. நம்ம இதில் ஒரு துளி கூட கிடையாது, ஒரு டிராப் கூட கிடையாது. ஆனால் 64,000 டூல்ஸ் இந்த ரேட்டில் இருக்குது. சாட் ஜிபிடிங்கிறது ஒரு டூல் தான். இது போல் 64,000 டூல் இது வரைக்கும் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு 1000 டூல் கூட புதுசாக வரலாம். இன்னும் வருங்காலையில் எப்படி வரப்போகிறதுன்னு கேட்டால் புதிய டூல்ஸும் வரும், புதிய வெப்சைட்டும் வரும், புதிய டூல்ஸும் வரும். ஆனால் இனிமேல் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டூலில் போய் நீ சப்ஸ்கிரைப் பண்ணால் அவன் 10 டூலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு தோன்றது. அது ஒன்று 2 சைட்டு தான் சைட்டு ஆரம்பிக்கிறாங்க. இஃப் யூ ஜாயின் வித் ஒன் பர்டிகுலர் வெப்சைட்னா அவன் 10 மெம்பர்ஷிப் வாங்கிட்டு அந்த 10 இதுலேயே லிமிட்டடாக நமக்கு அலோவ் பண்ணுவான். அதுதான் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ ரேதர் தேன் ஜாயினிங் இன் ஒன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல், இந்த மாதிரி எந்த டூல் இருக்குன்னு பார்த்து அவனுக்கு மாதத்துக்கு 300, 500, 1000 கொடுத்தா கூட ஒர்த்து. இன்னும் 10 டூல் 20 டூலோட விஷயம் நம்ம கொடுப்பான், அது கிடைக்க ஆரம்பிக்கும். நீ ரேட்டில் சாட் ஜிபிடி சம்மர் 300 ருபீஸ் 400 ருபீஸ் பர் மந்த்துக்கு ஆரம்பிச்சிருக்கு. பட் அது கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ரீடம் கிடையாது, தர் இஸ் எ லிமிட்டேஷன். அவ்வளோதான் அலோவ் பண்ணுவான். சின்ன ரேட்டில் நான் உங்களுக்கு சத்து கொடுக்குறது எல்லாமே சொல்லி கொடுக்குறாமே, எதெல்லாம் ஃப்ரீ டூல்ஸு எவ்வளோ லிமிட் வரைக்கும் நம்மளை ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறான், அது வரைக்கும் மேக்ஸிமம் அடிச்சு எடுத்துடணும். இல்லை அதை விட நமக்கு என்ன வேலை? இவ்வளோ சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கான், இவ்வளோ டூல்ஸ் இருக்குது, அதை பார்க்காம அதை விட நமக்கு என்ன வேலை? அதை கற்றுக்கிறது தான். அடுத்துன்னா இன்னி ரேட்டில் ஏஐ தெரிஞ்சிக்காம நம்ம எதிர்காலத்தை தாண்டி போக முடியாது. ஏன்னால் ஒவ்வொரு ஏரியாலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு. சிம்பிளான வழி உங்களுக்கு காட்டுறேன். கூகுள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூகுளில் ரைட் சைடில் ஏஐ டூல் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கேன், அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஸ்பாட்டில் நான் காமிக்கிறேன் நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லி. ரைட், டெலகிராம் குரூப் லிங்க் @அரசு 19 2026 @அரசு 2026 டெலகிராம் சேனல். பட் 2 நாளைக்கு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணாது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 22 மேலே தான் அது ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு இதில் போடுறேன், கீழே போடுறேன், ரைட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோ டு தட் கூகுளுக்கு நான் போகிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு இது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கூகுள் உங்களுக்கு காமிக்கிறேன். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு த கூகுள். ஷாருங்க, ப்ரெஸ் பண்ணிட்டு பார்க்க முடியுதா? ஸ்க்ரீன் பார்க்க முடியுதா? கூகுள் நான் ஓப்பன் பண்ணுறது, கூகுள் ஓப்பன் பண்ணுறது தெரியுதா உங்களுக்கு? ரைட்,
இப்போ ரைட் சைடில் ஏஐ மோட்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஏஐ மோட்னு ஒன்று இருக்கு. இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே போகிறோம் உங்களுக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதுங்களா? யாரோ ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, இல்லை சாட்ல எஸ்ன்னு போடுங்க. எஸ் சார், கேக்குது. ஓகே. கூகுள் இது மாதிரி ஓப்பன் பண்ணீங்கன்னா பக்கத்தில் ஏஐ மோட்னு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. ஏஐ மோடு கிளிக் பண்ணீங்கன்னா ஆஸ் கூகுள் வந்துடுச்சா? இது வந்து கிட்டத்தட்ட சாட் ஜிபிடி மாதிரி ஒர்க் பண்ணும். இதில் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கேள்வி கேட்டுக்கலாம். ரைட்டா? ஸோ இது வந்து சஜஷன்ஸ் ஹவு டு ரைட் ஏ ப்ராம்ப்ட் இதெல்லாம் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். வேறு வேறு விஷயங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு. ரைட்டா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பிபிடி கொஞ்சம் காமிச்சிட்டு உங்களுக்கு நிறைய டூல்ஸ் நான் காமிக்கிறேன். ஒரு டூலை எப்படி யூஸ் பண்ணணும், சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுங்கிற சாம்பிள்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் வந்து சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சாதான் உங்களுக்கு கொஞ்சம் அது மேலே நம்பிக்கை வரும். ரைட்? நீங்கள் இப்போ ஃபியூ செகண்ட்ஸில் இது பார்ப்பீங்க, பிபிடி பார்ப்பீங்க, பவர் பாயிண்ட் நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பேசிக்கான விஷயங்கள். ஹலோ, தெரியுதுங்களா? பிபிடி தெரியுதா? ரைட், ஓகே, தெரியுதுன்னு சொல்கிறேன். ரைட், இது பேசிக்கான விஷயங்கள் நான் உள்ளே போகலை. இப்போ ரொம்ப பேசிக். இப்போ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா ஏரியாலையும் வந்துடுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து ஹெல்த் கேர் டயக்னோஸில் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து ஹெல்த் ரிப்போர்ட் எடுத்து அப்படியே கொடுத்தாச்சுன்னா நமக்கு என்னங்கிறது டாக்டர் சொல்கிறத விட ரொம்ப அழகாக சொல்கிறது. எல்லாமே ஐபிஎம்மோட வாட்சன் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஏஐ மிஷின். அது அது வந்து உலக அளவில் பெரிய பிரபலமானது. கூகுள்ஸோட டீப் மைண்டும் வந்து ஆர்டிஃபிஷியல் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்கிறது ரெண்டு பெரிய அளவு ஹெல்த் கேரில் ரொம்ப உலக அளவில் போட்டிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு அதுக்குள்ளெல்லாம் போகல. ஏன்னா நமக்கு இருக்கிற டயத்துக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுக்க முடியும்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் குரூப் நடத்தி அதில் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ உங்களோட நான் தெரிஞ்செல்லாம் நான் போட்டுக்கிட்டே வரேன். இது இலவசமாக கம்ப்ளீட்டாக இலவசமாக தான் நடத்துகிறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் இருக்கிற சில சவால்கள் என்னன்னு கேட்டால், சிலருக்கு மொபைலில் வந்து மொபைல் ஸ்பேஸ் அதிகமாக ஆக்குபை பண்ணும். உங்களோட மொபைலில் ஏறிட்டே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும் மொபைல். ஒரு நாள் ஹேங் ஆகலாம், இல்லை திடீர்னு ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்பில் அவ்வளோ மெசேஜ் காணாமல் போயிடலாம். ஸோ அதுக்காக பேக்கப் வந்து டெலகிராமில் வச்சுக்கிட்டா, டெலகிராமில் எத்தனை மில்லியன் பீப்புள் வேணாலும் நான் மெம்பராக சேர்த்துக்கலாம். அதில் நான் போட்டுட்டு வர்ற எந்த மெசேஜோட மேட்ரும் உங்களுடைய மொபைல் ஃபோனோட ஸ்பேஸை எடுக்காது. அது க்ளவுடில் தான் இருக்கும். அதனால் எனக்கு ஸ்டோரேஜ் பாயிண்ட் மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கூகுள் இதில் வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்க் வந்து அவங்கள்ட்ட வாங்கி 100 ஜிபிக்கு நான் வாங்கியிருக்கிறேன். 1300 ருபீஸ் ட்ரைவ், 1300 ருபீஸ் பர் ஆனம் நான் வாங்கியிருக்கேன். அதுலேயே 70 ஜிபி நான் ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு 30 ஜிபி தான் நான் அடுத்த எடுத்துக்கணும்னு சொல்லி இன்னொரு 1300 கொடுத்து இன்னொரு 100 ஜிபி வாங்க போகிறேன். அவ்வளோதான். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு கண்டுபிடிச்ச விஷயங்கள் வந்து டெலகிராம் சேனல்லையே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி, நான் ஒரு 15-20 சேனல் அதில் வச்சுருக்கேன். அதில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஸ்பேஸ் இதில் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம். நிறைய ஃபோட்டோஸையும் நிறைய டெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம்னு கண்டுபிடிச்சேன். இப்போ நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, இதான் நான் கூகுள் காமிச்சது. சைட்டில் வந்து ஏஐ மோடுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் எதை வேணாலும் தேட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இப்போ முதல்ல வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது சாட் ஜிபிடி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சாட் ஜிபிடிங்கிறது ஒரு டூல், அதாவது உள்ளே போகக்கூடிய ஒரு வெப்சைட் மாதிரி. சாட் ஜிபிடியில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், எவ்வளோ தகவல் எடுத்துக்கலாம்னா ஏ டு Z என்ன வேணாலும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பாவித்து கொண்டு நீங்கள் கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்லும். நீங்கள் எந்த ஏரியாவில் வேணாலும் கேளுங்க. சில ஏரியாக்கள் வந்து இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சார் சென்சிட்டிவ் ஏரியாலாம் சொல்லாது. செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லாது. நானே வந்து உளவியல் ரீதியாக சில விஷயங்கள் தேடும்போது இதுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்லிவிடும். நான் உளவியல் ரீதியாக சில விஷயங்கள் தேடும்போது இது வரைக்கும் தரேன், இதுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்லுவோம். நமக்கு வேற எங்கேயே இருக்குது தேடிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கும். பட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஐ எம் ஃபீலிங் சேட் அப்படின்னு கொடுத்தோன்னா உடனே வந்து என்னன்னு கேட்டு நம்ம ஹெல்ப் பண்ணோம். எல்லாமே ஹெல்ப் பண்ணோம். கேள்விகள் கேட்க அந்த பதில் சொல்ல சொல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் மணிக்கணக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். பட் நிறைய பேருக்கு அது நேரத்தில் ஹெல்ப் பண்ணுது. தனிமையாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஏரியா தான் மட்டும் இல்லை, ஒரு கவிதை எழுதுனா எழுதும், மியூசிக் கொடுக்கணும், எல்லாமே கொடுக்குற அளவுக்கு வந்திருக்குது. ஸோ அதை நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் சாட் ஜிபிடி இது வரைக்கும் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத அதில் போடுங்க, சாட்டில் போடுங்க. இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறவங்க போடுங்க தயவுசெய்து. அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் யூஸ் பண்ணவங்களுக்கு நான் கொடுக்குற விஷயங்கள் தகவல் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் உங்களுக்கு. ரைட்டா?
ரைட்? ஓகே. யாரும் போடல இது வரைக்கும், எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ சாட் ஜிபிடியில் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஏஐ டூல் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்பது தான் பதில் கொடுக்கும். எப்படி கேட்கிறீர்கள் என்பது ஆங்கிலத்தில் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் பொதுவாக. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன கேட்டோங்கிறது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உள்ள டெக்னிக்கல் வார்த்தை வந்து ப்ராம்ப்ட்னு பேர். ப்ராம்ப்ட் நீங்கள் எவ்வளோக்கு தெளிவாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு தெளிவாக ஆன்சர் வரும். நம்ம வெறுமனை மொட்டையாக கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ இதில் கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ரைட் அண்ட் எஸ்ஏ அபவுட் ஆட்டோமேஷன் அப்படின்னு கொடுத்தா இது வந்து சரியான ப்ராம்ப்ட் இல்லை. இன்னும் தெளிவாக அது கொடுக்க தயாராக இருக்குன்னா, தெளிவாக கேட்கலன்னா தெளிவில்லாத விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து முழுமையாக கேட்கலன்னா அது முழுமையாக கொடுக்காது. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு கேட்கணும் பார்த்தீங்கன்னா, கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும். இன்னும் ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம், கான்டெக்ட் கொடுக்கலாம், உங்களோட எண்ணங்களை கேட்டு இதில் இருக்குமா அதில் இருக்குமான்னு கேட்கலாம், பாயிண்ட்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம், அந்த ஸ்ட்ரக்சர் கேட்கலாம், எத்தனை வேர்ட் லிமிட் கேட்கலாம். நான் வந்து சில விஷயங்கள் கேட்குறேன், எனக்கு 200 வேர்ட்ஸில் எனக்கு இதில் சப்டைட்டில் எனக்கு இந்த டாப்பிக்கில் எனக்கு மேட்ரு கொடுன்னு சொல்கிறேன், கொடுக்குது. இந்த இதில் சப்கான்ஷியஸ் மைண்ட் பவரை பற்றி டெப்த்தாக எனக்கு வந்து 2 ரெஃபரன்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டேன், கொடுக்குறது. 200 வேர்டில் எனக்கு சப்டைட்டில் கொடுன்னு கொடுக்குது. ஒரு இபுக் எழுதணும், இப்போ நான் ஸ்டார்டட் ரைட்டிங் இபுக்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி நான் எழுத ஆரம்பிக்கிறேன். நம்மளுடைய அதை மட்டுமே நம்பியிருக்கேன், நம்மளுடைய சொந்த கருத்தையும் அதில் இணைத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த தலைப்பில் நான் இபுக் போடணும்னு நினைக்கிறேன், ஐ வாண்ட் டு ரைட் அன் இபுக் ஆன் திஸ் டாபிக் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து நான் ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். எனக்கு வந்து 200 வேர்ட்ஸில் கொடுங்க, இல்லை ஒரு எனக்கு இப்போ ஒரு சப்டைட்டில்ஸ் கொடுங்க, ஈச் சப்டைட்டிலுக்கு எனக்கு வந்து 200 வேர்ட்ஸ் கொடுங்க, 500 வேர்ட்ஸ் கொடுங்க, எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. இது வந்து பிக்சரைஸ்டாக கொடுக்கணும், இன்ஃபோகிராஃபிக்ஸ்னு பேர். இன்ஃபோகிராஃபிக்ஸ் அது பிக்சரைஸ்டாக சில இடத்துல தரும். ஆனால் ஃப்ரீ டூல் நீங்கள் சாட் ஜிபிடியில் யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 5 படமோ 6 படமோ தான் ஃப்ரீயாக கொடுக்கும், அதுக்கு மேலே கொடுக்காது. இன்னைக்கு படம் தரமாட்டேன்னு சொல்லிட்டோம். நான் நிறைய தடவை டெக்ஸ்ட்டு நிறைய அடிக்கும்போது டெக்ஸ்ட்டு எவ்வளோ வேணாலும் கொடுக்குது. ஆனால் லிமிட்டேஷன் படம் நான் யூஸ் பண்ணும்பொழுது நீ லிமிட்டை தொட்டுட்ட, டெக்ஸ்ட்டுக்கே எனக்கு நிறைய தடவை பேன் பண்ணியிருக்கேன், உனக்கு இனிமேல் தரமாட்டேன், நாளைக்கு 2 மணி வரை பக்கத்தில் வராதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ மேட்ரு அடிக்கிறேன், அவ்வளோ மேட்ரு அடித்து எடுக்கிறேன், எனக்கு ட்ரைனிங் பர்பஸ்க்கு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அது யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன். நிறைய பேர் கேட்கறவங்களுக்கு நான் கைடன்ஸும் கொடுத்துட்ருக்கிறேன், இது மாதிரி கிடச்சி இந்த தகவல் எடுத்துக்கணும்னு எனக்கு கொடுக்குறேன். ஸோ எனக்கே சாட் ஜிபிடி வந்து இதுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்ல, அந்த லிமிடேஷன் இருக்குது. ஸோ இமேஜ் போனால் தான் சீக்கிரமாக அந்த லிமிடேஷன் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தராக பண்ண விடாது. ஆனால் ஒன்று, சாட் ஜிபிடி விடலையா, லிமிட் முடிஞ்சு போயிடுதா அன்றைக்கி, கவலைப்படாதீங்க, கோ ஃபார் எனி திங். ஜெமினி போகலாம், டீப்சீக் அதுக்கு போகலாம், chat.deepseek.com அது போகலாம், அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன வெப்சைட் போகலான்னு சொல்கிறேன். பெர்ப்ளெக்சிட்டி போகலாம், கிளாட் போகலாம், CLAUDI கிளாட் ஏஐ போகலாம். இது மாதிரி இதெல்லாம் வந்து சாட் ஜிபிடி மாதிரி இருக்குது. அப்போ இங்கே டைம் இது முடிஞ்சு போச்சு, லிமிட் முடிஞ்சு அதில் போய் அடிக்கடி நடிச்சு எடுக்கலாம். ஆனால் சாட் ஜிபிடி மற்ற எல்லாத்தையும் விட டிரான்ஸ்லேஷன், தமிழ் டிரான்ஸ்லேஷன் பக்காவாக கொடுக்குது. எந்த இடத்துல சாட் ஜிபிடி உதைக்கும்னு கேட்டால், இமேஜில் தமிழ் ஃபாண்ட் இருந்தால் சரியாக வராது, 50% சரியாக வராது. இப்போ தான் லாஸ்ட் 2 வீக்ஸ் 10 டேஸில் தான் வந்து கொஞ்சம் தமிழ் ஃபாண்ட்டு ஒழுங்காக வந்துட்டு இருக்கு. ஒரு பிக்சரில் ஒரு தமிழ் வார்த்தை போட்டு எனக்கு இது பண்ணி கொடு, இந்த வார்த்தை போட்டு பண்ணி கொடு, எனக்கு தம்பு நெயில்னு சொல்லுவாங்க யூடியூபுக்கு, தம்பு நெயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடு, இந்த டாபிக் போட்டு கொடுன்னு சொல்லி போட்டால் அது சொதப்போம். அதுக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஃபேண்ட்டு சரியாக தமிழ் ஃபாண்ட்டு சரியாக வராது. ஆனால் இப்போ லாஸ்ட் 10 டேஸாக கொஞ்சம் ஒழுங்காக வந்துக்கிட்டு இருக்கு, இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கு. லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 2022 2023 நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட். இன்னைக்கு சாட் ஜிபிடி அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 10 டேஸாக கிளாடு வந்து மார்க்கெட்டிங்கில் பயங்கரமாக இறங்கியிருக்கிறான். ஏன்னா இந்தியாவில் வந்து மெனி லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஜாயின் ஃபார் சாட் ஜிபிடி மெம்பர்ஷிப்பு. இதை அடிக்கணுங்கிறதுக்காக கிளாட் வந்து பயங்கரமாக மார்க்கெட்டிங் இறங்கிட்டு இருக்கிறான். சாட் ஜிபிடி விட அடிக்கிற அளவுக்கு நான் கொடுக்குறோங்கிற அளவுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ இட் மே ஓவர்டேக், கொஞ்சம் கிளாடோட ஃபீச்சர்ஸ்லாம் இது வரைக்கும் பார்க்கும்போது இட் மே ஓவர்டேக் சாட் ஜிபிடி ஷார்ட் பீரியடில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நம்ம அதையும் பார்க்கலாம், ரைட்டா? ஆனால் சாட் ஜிபிடி கிளாட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போது சாட் ஜிபிடி முடிஞ்சு வச்சா கிளாடு போங்க, பெர்ப்ளெக்சிட்டி போங்க. ஆனால் சாட் ஜிபிடி நிறைய தகவல்கள் வித் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கொடுக்குது. அந்த அளவுக்கு இன்னும் கிளாடோ, டீப்சீக்கோ இல்லை பெர்ப்ளெக்சிட்டியோ வரலைங்கிறது எனக்கு தெரியறது. டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் சில இடத்துல அதிகமாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ப்ராம்ப்ட் எழுத தெரிஞ்சவங்க பெரிய டிகிரி ஹோல்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய இன்ஜினியரிங் படித்த நாவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை எனக்கு வந்து ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரல் காமன் சென்ஸை வைத்து கொண்டு இப்படி போட்டால் எப்படி கிடைக்கும், முதல் ப்ராம்ப்டோட சாட்டிஸ்ஃபை ஆகிடாதீங்க, நீங்கள் இன்னும் டிஃபைன் பண்ணி கேட்கலாம். நான் உங்களுக்கு ஃபர்தர் காமிக்கிறேன்.
ஸோ பேட் ப்ராம்ப்ட்னா என்ன, டெல் மீ அபவுட் ஆட்டோமேஷன், ஹவு ஆட்டோமேஷன் அஃபெக்ட்ஸ் ஜாப்ஸ். சும்மா எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், இதுவும் இப்போ கூகுள்லேருந்து எடுத்தது தான். இப்படி கேட்டால் இது வந்து சரியான ப்ராம்ப்ட் இல்லை. இப்போ அதில் வந்து இன்னும் நிறைய கேட்கலாம். ஒரு அனாலிசிஸ் பண்ணி கொடுன்னு கேட்கலாம், கொட்டேஷன் கொடுக்கலாம், நோட்ஸ் கொடுக்கலாம், இந்த நோட்ஸில் எங்கிட்ட கேட்கலாம், எப்படி இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரி பாதிக்குன்னு கேட்கலாம். இது மாதிரி டீட்டெயில் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம். ஹவு ஸ்மார்ட் யூ ஆருங்கிறது வந்து எவ்வளோ டீட்டெயில் உங்களுடைய கேள்வியில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் ப்ராம்ப்டில் இருக்கோ அந்த அளவு பதில் கிளாரிட்டியாக கிடைக்கும். நெவர் அக்செப்ட் த ஃபர்ஸ்ட் ஆன்சர். அது வந்து ஒரு சின்ன மைல்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பாதி கரெக்டாக இருக்கிற மாதிரி. அதாவது ரொம்ப பர்ஃபெக்ட் நடுவில் ஓடி வந்துடக்கூடாது. அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்லேருந்து டிஃபைன் பண்ணி எக்ஸ்ட்ரா கேட்கலாம். இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இந்த வார்த்தையில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் எக்ஸ்பிளைன் த எத்திக்ஸ் ஆஃப் ஏ டிசிஷன் மேக்கிங் இன் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், எக்ஸ்பேண்ட் த செக்ஷன் அபவுட் மாரல் ரெஸ்பான்சிவ் ஹூ இஸ் லீகலி ஃபர்தராக கேட்கலாம். ஸோ மோல்டு பண்ணி நீங்கள் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த ப்ராஸ் அண்ட் கான்ஸ். ஹலோ, கொஞ்சம் உங்களோட இதெல்லாம் ஆடியோ கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கிறீங்களா ப்ளீஸ், ரிக்வஸ்ட். ப்ளீஸ் எல்லோரும் மியூட் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம் கேட்டால் இது வந்து சாதாரணமான ஒரு கமாண்டு, சாதாரணமான ப்ராம்ப்ட். அதுக்கு அவ்வளோ பெரிய ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த கிளாரிட்டியான ரிசல்ட்ஸ் வராது. ஸோ நல்ல ஒருனா டிஃபன் யூனிவர்சல் பேசிக் இன்கம் எஸ் லாங் டேர்ம் எக்கனாமிக், இது மாதிரி நிறைய டீட்டெயிலாக கேட்கலாம். இது ஆங்கிலத்தில் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா லாங்குவேஜ்லையும் கேட்கலாம். நிறைய லாங்குவேஜில் வந்துச்சு. ஸோ தமிழில் நீங்கள் கேட்கலாம். தமிழில் நான் எப்படி சார் ஃபாண்ட்டு டைப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பாருங்கள். தமிழ்ச்சங்கதி.com இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. தங்கிலீஷில் அடிச்சிங்கன்னா இங்கிலீஷில் வரும், தமிழில் வரும், தங்கிலீஷில் அடித்தா, ரைட்டா? இது அப்படியே காப்பி அடித்து நீங்கள் சாட் ஜிபிடியில் போட்டுருங்க, ரைட்டா? மொபைலில் இருந்தால் தமிழ் ஃபாண்ட் வரும், அது நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து அடிக்க வேண்டியிருக்கும். அதோட தமிழ் சங்கதியில் போனால் ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியும். தங்கிலீஷில் அடிச்சுட்டு அப்படியே வந்து நான் இன்று என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் NANSE. இப்போ இதை மாதிரி நான் உங்களுக்கு அதையும் ஒரு நிமிஷம் காமிச்சிடுறேன். நான் என்ன செய்ய வேண்டும் இப்படி இதை எப்படி அடித்தா போகிறாங்க வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது ஒரு ஸ்டாப் ஷேர் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஐ வில் கிவ் வேறு ஷேரில் போயிட்டு கூகுள் உள்ளே போயிட்டு இப்போ சாட் ஜிபிடி உள்ளே போகிறேன். ஏற்கனவே தமிழில் வச்சு கொடுத்துருக்கணும், இல்லை இது ஓப்பனில் தமிழ்.சங்கதி.com உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வரும், ஃபியூ செகண்ட்ஸ். தமிழ் சங்கதி டாட் வந்துருச்சா? இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் ஃபாண்ட் அடிக்கலாம், தமிழ் அடிக்கலாம், தங்கிலீஷ் அடிச்சிங்கன்னா வந்துடும். நீங்கள் அப்படியே அடிங்க. நேர நிர்வாகம் பற்றி 200 வார்த்தைகளில் ஒரு கட்டுரை எழுதவும். இவ்வளோதாங்க. தமிழ் அடிச்சா தங்கிலீஷில் அடிச்சா வருதா? வேறு ஏபிள் டு see it, பார்க்க முடியுதா? அப்படியே மார்க் பண்ணுங்க, Ctrl+C போடுங்க, காப்பி அடிங்க, அப்படியே இங்கே வாங்க, நேராக வந்து இது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி வந்து சாட் ஜிபிடியில் போட்டால் வந்துடும். ஒரே எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சாட் ஜிபிடி உள்ளே போயிட்டு இப்போ காமிக்கிறேன். ஸோ அடிக்கடி இது மாற்றிட்டு இருப்பேன் ஸ்க்ரீனு, பார்த்துக்கோங்க. அதே பேஜில் மாற்றிருக்கலாம். சரி, இப்போ நான் சாட் ஜிபிடி பேஜுக்குள்ளே போயிட்டேன். நியூ சாட் போட்டுக்கிறேன். சாட் ஜிபிடியில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நீங்கள் இது வரைக்கும் கேட்ட அத்தனை தகவல்களும் சைடில் ரெக்கார்டில் இருக்கும். நீங்கள் எவ்ரி டைம் புது விஷயம் கேட்கும்போது கண்டினியூஸாக ஒரே இதில் கேட்காதீங்க. நியூ சாட்டுன்னு போனீங்கன்னா நம்ம தேடுறது ஈஸியாக இருக்கும். முதல்ல நான் தப்பெல்லாம் பண்ணிட்டேன், ஒரே சாட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுலேயே நிறைய கேள்விகள். இப்போ தேட முடியல, எங்கே இருக்குன்னு தேட முடியல. ஒரு நாளைக்கு 30 தடவை 40 தடவை கேட்கும்போது எனக்கு எங்கே இருக்குன்னு தேட முடியல. இப்போ நான் தெளிவாக இருக்கிறேன். அந்த டாப்பிக்கு அந்த ஒரு சாட் தனி, அந்த சாட்டுக்குள்ளே அந்த சம்மந்தப்பட்டது மட்டும்தான் கேட்பேன். வேறு ஏதாவது ஒருனா நியூஸ் சாட்டை ஓப்பன் பண்ணிடுவேன், அவ்வளோதான். அது எல்லாமே சைடில் இருக்கும். ரீசன்ட் போனால் அவ்வளோமே இருக்கும். இப்போ நியூஸ் சாட்டில் போயிட்டு நான் வந்து இப்போ போட்ட ஃபாண்ட்டு இப்போ தமிழ் சேனலில் போடுறேன். இப்போ எல்லாருக்கும் அடுத்த பேசிக்கான ஒரு கேள்வி வரலாம், சாட் ஜிபிடிக்குள்ளே நான் எப்படி போகிறது, எப்படி லாகின் பண்ணுறதுங்க பேசிக்கான விஷயங்கள். உங்களுடைய ஜிமெயில் ஐடி மட்டும் போதும். இன்னி டேட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில்
எந்த வெப்சைட் போனாலும் எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் அவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ஜிமெயில் ஐடி மட்டும் போதும். ஸோ முதல் தடவை உள்ளே போகும்போது ஜிமெயில் ஐடியை லிங்க் பண்ணுன்னு சொல்லும். கூகுளில் லிங்க் பண்ணவா ஜிமெயிலில் லிங்க் பண்ணவான்னு சைடில் அப்பியர் ஆகும். லாகின் போட்டோன்னா இருக்கா அப்பியர் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஜிமெயில் ஐடி காமிக்கும். எனக்கு 4 ஜிமெயில் ஐடி இருக்குது. அந்த 4 லிஸ்ட்டு காமிக்கும். எதை நான் யூஸ் பண்ணணும்னு காமிக்கணும். உடனே உன்னை காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஜிமெயில் மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா உடனே வந்து இதை யூஸ் பண்ண பெர்மிஷன் என்னை கேட்கும். கூகுள் இதை வந்து ஒருத்தர் யூஸ் பண்ண போகிறாங்க, கண்டினியூ பண்ணவான்னு கேட்கும். கண்டினியூ போட்டாச்சுன்னா போதும். ஒரு தடவை உள்ளே போயிட்டு உங்கள் ஜிமெயில் ஐடி மூலமாக உள்ளே போயிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை போனாலும் திருப்பி லாகின் தனியாக கேட்காது. ரைட்டா? 3-4 பேர் நீங்கள் மிஷின் ஆப்ரேட் பண்ணாதான் வந்து ஒரு குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஆள் தான் உங்களுடைய பர்சனல் லேப்டாப் தான், பர்சனல் பிசி தான் அப்படின்ட்டா ஒரு முறை உள்ளே போனால் இட் வில் கீப் இட் இன் மெமரியில் வைத்துக்கொள்ளும். ரைட்டா? இப்போ நான் ஒரு தடவை தான் உள்ளே போயிருக்கேன். அது எல்லா நான் கிட்டத்தட்ட 30-40 டூல்ஸ்க்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஜிமெயில் ஐடி தான் கொடுத்துருக்குறேன். அது எல்லாம் மெமரியில் வச்சுட்டு இருக்கு. இந்த 30-40 ஏஐ டூல்ஸ்லையும் என்னை திருப்பி கேட்காது, லாகின் கேட்காது. புதுசாக போனால் கேட்கும். புதுசாக ஒரு ஏஐ டூலுக்குள்ளே போனால் என்னை கேட்கும். எனக்கு ஜிமெயிலுக்குள்ளே போனால் நான் எத்தனை இடத்துல இது இதை ஜிமெயில் ஐடி ரெஃபரன்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு 200 இடம் எனக்கு கொடுத்துருக்குது. 200 இடத்துக்கு மேலே நான் இந்த ஜிமெயில் ஐடியை கொடுத்துட்டு உள்ளே தேடி பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் பார்த்து அதில் வேண்டான்னு சொல்லி கட் பண்ணிட்டு வரலாம். இப்போ எதை யூஸ் பண்ணுறேன்னு 30-40 ஏஐ டூல் மட்டும் பார்த்துக்கிட்டு மற்றெல்லாம் கட் பண்ணிட்டு வெளியே வரலாம். சரி, இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நேர நிர்வாகம் போயிட்டு 200 வார்த்தைகளே ஒரு கட்டுரை எழுதும் கொடுத்து இதை மாதிரி போட்டுட்டு இது நான் வந்து டாபிக் கொடுத்துருக்குறேன், 200 வார்த்தைன்னு கொடுத்துருக்கேன், ஒரு கட்டுரையும் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய கொடுக்கலாம். டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்தா அந்த அளவு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம நேரம் ரொம்ப போல டக்குன்னு உள்ளே போடுறேன். எவ்வளோ செகண்ட்ஸில் வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ செகண்ட்ஸில் வரும்னு பாருங்கள். வர ஆரம்பிச்சாச்சா? ஹார்ட்லி 2 செகண்ட்ஸ் ஸ்டார்டட் ரைட்டிங். இது மாதிரி வந்துருச்சு, உடனே வந்துருச்சு. இது நீங்கள் காப்பி அடிக்கிறேன்னா இந்த இந்த காப்பின்னு ஒரு இது இருக்குது. இது நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இது திருப்பிலாம் மார்க் பண்ணிலாம் காப்பி பண்ண எல்லாம் ரெடியாக இருக்குது. டவுன்லோட் பண்ணுறான், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே கீழேயும் ஒரு காப்பின்னு ஒன்று இருக்கும், இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால் சும்மா ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குன்னு ஒன்று போட்டு வைங்க. ரைட்டா? ரைட். இதை வேறு யாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போது கீழே வந்து சஜஷன்ஸ் கொடுக்கும். இதுதான் வந்து நமக்கு இன்னும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் சாட்ஜிபிட்டியில் போய் ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் கொடுத்த வந்தோன்னே கீழே சஜஷன் கொடுக்குது. இந்த கட்டுரை பள்ளி கல்லூரி பேச்சு அல்லது யூடியூப் வீடியோ ஸ்கிரிப்பை மாற்றி தரலாம். ஏன்னு கேட்டால் நான் ட்ரைனருங்கிறதுனால அது மெமரியில் வச்சுக்கிட்டு இருக்கு. நான் எப்போவுமே நல்ல போகும்போது நீங்கள் ஒரு பயிற்சியாளராக இருப்பதால் உங்களுக்கு இது ரொம்ப உபயோகரமாக இருக்கும்னு சொல்லி தான் பதில் கொடுக்கும். இங்கிலீஷில் கொடுக்கும். இது சின்ஸ் யுவர் லைஃப் கோச், சின்ஸ் யுவர் ட்ரைனர் ஃபார் கார்பரேட் அண்ட் காலேஜஸ், திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ சஜஷன் கொடுக்கும். தமிழில் கொடுக்கும். இது உங்களுக்கு உபயோகம் எனக்கு அந்த மாதிரியே கொடுக்கும். இப்போ நான் வந்து ட்ரைனர் இல்லாமல் வேற ஒரு நபர் என்னை கேள்வி கேட்குறாரு. இஸ் ஏ பிஸ்னஸ் மேன். எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, பிஸ்னஸ் சஜஷன் கேட்குறாங்க, கன்சல்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன், அது கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது நான் உள்ள தேடி போகும்பொழுது நான் வந்து பதில் கொடுப்பேன், ஐ எம் ஏ பிஸ்னஸ் மேன் அப்படின்னு நான் கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து ட்ரைனர்னு மனசில் வச்சுக்காம நான் ஒரு பிஸ்னஸ் மேன் வச்சுட்டு பதில் கொடுக்கும். இல்லைன்னா ட்ரைனர்னு மனசு வச்சுட்டு பதில் கொடுக்கும். ஏன்னா என் ட்ரைனரை தான் கணக்கில் எடுத்து வச்சுட்டு இருக்கு. நான் கேட்குற கேள்வி ஒரு பிஸ்னஸ் மேன் சம்மந்தப்பட்டது, இல்லை ஒரு ப்ரொஃபஸர் சம்மந்தப்பட்டது, இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டதுன்னா நான் வந்து கொடுப்பேன். அதே நேரத்தில் நீங்கள் உள்ள ப்ராம்ப்டுக்குள்ளே போகும்போது திங்க் யூஆர் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு எக்ஸ்பர்ட் இன் தட் ஃபீல்ட்னு ஒரு ஸ்டார்டிங் பண்ணீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக கொடுக்கும். திங்க் யூஆர், இப்போ நான் இந்த டாபிக் வந்து திங்க் யூஆர் ஏ லைஃப் கோச் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். என்னோட ப்ராம்ப்டை வந்து இன்னும் ரொம்ப அழகாக கொடுக்கலாம். இங்கிலீஷில் கொடுக்கலாம், என்ன லாங்குவேஜ்லாம் கொடுக்கலாம். திங்க் யூஆர் அப்படிங்கிற சும்மா ஒரு காமிக்கிறேன். திங்க் யூஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் லைஃப் கோச், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், லைஃப் கோச் கைடன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன வேணாலும் இது சம்மந்தப்பட்ட கொடுக்கலாம். இது போல் நீங்கள் வந்து திங்க் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்படி கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் அதிகமாக இருக்கும். ரைட்டா? ஸோ இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னும் சாட் ஜிபிட்டியில் இன்னும் உங்களுக்கு பெட்டரான வார்த்தைகள் போட்டால் சில வார்த்தைகள்லாம் போட்டால் இன்னும் ஃபைன் டியூன் ஆகி இன்னும் அட்டகாசம் சில விஷயங்கள் வரும். அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வச்சிருக்கிறேன் ஒரு நிமிஷம். பெரிய இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய பிரேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ டூல்ஸ் நான் உள்ளே போய் பார்க்க முடியல. டெலகிராம் சேனலை ஓப்பன் பண்ண முடியல. கொஞ்சம் ரெக்கார்டிங் மட்டும் சில விஷயங்கள் மட்டும் காமிக்க, ஃபுல்லாக காமிக்கல. ஏன்னா டெலகிராம் சேனலை க்ளோஸ் பண்ணியிருக்கனால ஒரு வாரம்
இப்போ வந்து நீங்கள் உள்ளே போய் யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை வந்து ட்ரூத் மோட் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல போட்டுருங்க. இந்த வார்த்தையை போட்டுட்டு இங்கே என்ன பண்ணலாம், ப்ராம்ப்ட் கொடுங்க. இன்னும் பெட்டர் ரிஃபைண்டாக இன்னும் அழகாக வருகிறது. இது போல் ஒரு 12-13 விஷயங்கள் நான் எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ இமீடியட்டாக கையில் மாட்டல, நாங்கள் பிபிடி ஸ்லைடில் போட்ட மாதிரி தெரியல. நான் வந்து திருப்பி குரூப்பில் நான் போடுறேன். இந்த குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா நான் போடுறேன், இல்லை டெலகிராம் சேனலில் போடுறேன். ட்ரூத் மோடுங்கிற வார்த்தையை போடலாம். ஒரு வார்த்தை போடுறீங்க. இந்த மாதிரி 12-13 வார்த்தைகள் நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன். இல்லை டெய்லி தேடிட்டே இருக்கும்போது டெய்லி கிடைக்குங்க. பெரிய ரெட் டீம்னு ஒரு வார்த்தை போடலாம். ரெட் டீம் அப்படிங்கிற வார்த்தையை போடலாம். இது போல் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு நான் டூல் இதில் போடுறேன். ஏன்னா இன்னி ரேட்டில் வந்து சின்ன ஒரு அறிமுகம் மாதிரி தான், இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் கொடுக்குறேன். உள்ளே வந்து நிறைய நான் கற்றுக்க ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் ஸ்டார்ட் யூஸிங் இட். என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு போடுங்க. 24 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு பதில் கொடுப்பேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நான் ட்ரைனிங் இல்லாத பட்சத்தில், வேறு எதுவும் இல்லாத பட்சத்தில் இதில் தான் இருக்கிறேன். இதில் அதை தேடிக்கிட்டு இருக்கிறேன். இதில் தான் நம்ம எக்ஸ்பர்டைஸ் ஆகணும்னு ரொம்ப வெறியாக இருக்கிறேன். ஸோ வேறு எதுலையும் மூடு ஒர்க் பண்ணாது. இதில் தான் நான் பண்ணிகிட்ருப்போம். ஓகேயா, ரைட். ஸோ இன்னும் ChatGPTல இன்னும் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்கிறேன். இப்போது ஒரு பிரிண்ட் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது பிரிண்டர் இருந்து நீங்கள் ஏதாவது பிரிண்ட் போட போகிறீங்க, ரொம்ப லைட்டாக வருது, ரொம்ப கிளியராக வரல அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். நான் வந்து இதை அதில் அப்படியே அட்டாச் பண்ணுங்கள். எனக்கு வந்து பிரிண்டிங் எனேபிளாக இன்னும் கொஞ்சம் திக்காக பிரிண்ட் வர்றதுக்கு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் மாற்றி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் இங்கிலீஷ்லேயே கொடுக்கலாம். ஐ எம் நாட் கெட்டிங் clear printout. I am attaching the image. Please convert into a fine printable matter. அப்படின்னு கொடுத்தா அதை அழகாக இன்னும் டார்க்கன் பண்ணி கொடுக்குது. அழகாக பிரிண்ட் எடுக்க வசதியாக இருக்குது. இதை நான் பண்ணியிருக்கிறேன். நிறைய இது வந்து பண்ணி அந்த பிரிண்டர் இருக்கிறதுனால அந்த ஒரு இஷ்யூ வருது. அதை நான் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் எழுதும்போது நீங்கள் கொடுக்கல, அதை அட்டாச் பண்ணுங்கள் ஞாபகமாக. ரைட்டா? இன்னும் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். நான் சைடில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன். இப்போது நமக்கு சாதாரணமான விஷயங்களை போய் ChatGPTல கேட்காதீங்க. நமக்கு வந்து நம்மளுடைய காமன் சென்ஸ் காணாமல் போயிடும். காமன் சென்ஸ் தாண்டி நமக்கு சில விஷயங்கள் கைடன்ஸ் நிஜமாக வேணுங்கிறது மட்டும் ChatGPT போங்க. இல்லைன்னா வந்து பொண்ணு இந்த கேள்வி கேட்குறா, அவளுக்கு என்ன பதில் சொல்லணும், அந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணி ஆகிடும். நம்ம அப்படி ஆகக்கூடாது. நமக்கு எது பண்ண முடியுமோ நார்மலாக பண்ணணும். இதுக்கு மேலே ஃபைன் டியூனிங் வேணா தான் ChatGPT போகணும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேட்டில் ரொம்ப டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பர்சனலாக இப்போ வந்து ரீசெண்ட்லி லாஸ்ட் 20 days பேக் ஒரு இன்டர்வியூ போர்டில் இருந்தால் ஒரு இன்டர்வியூக்கு நான் கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணோம். ஆன்லைன்லேயும் இன்டர்வியூ பண்ணோம். 36 பேர் கிட்ட இருந்தாங்க. 36 பேர் ஆன்லைன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எலிமினேட் பண்ணி 8 பேர் மட்டும் எடுக்கும் பிளான் போட்டிருந்தோம். அந்த 36 பேர் நான் கேட்ட கேள்வியில் கிட்டத்தட்ட 20 பேர் ChatGPT யூஸ் பண்ணி அதில் வந்த பதில் தான் கொடுத்துருக்குறாங்கிறது என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா ChatGPTல அந்த கேள்வி கேட்டால் முதல்ல அந்த லைன் தான் வரும். ஏன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி டெக்னிக்கல் வார்த்தைகள் அனுபவம் கிடையாது. அவங்க ChatGPT தான் நம்பி இருக்கிறாங்க. கற்றுக்குறாங்க, தப்பு கிடையாது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் டூ மச் டிபெண்டிங். இப்போ ChatGPT ஒர்க் பண்ணலைன்னா ஹவு தே வில் ஆன்சர் ஃபார் த இன்டர்வியூ கொஸ்டின் மாட்டிப்பாங்க. கரெக்டாக? ஸோ காமன் சென்ஸையும் நம்மளுடைய நேச்சுரல் இன்டெலிஜென்ஸையும் வளர்த்துக்கிட்டே வரணும் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. எங்கே ஏஐ தேவை இருக்கோ அங்கே போனோம். மற்றபடி நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை விட்றாதீங்க. இல்லைன்னா நான் அது ரொம்ப ஐ எம் வெரி சீரியஸாக போட்டு ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் ஏஐ கம்ப்ளீட்லி. என்னால் எது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸில் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிவிட்டு எது தேவை இருக்கோ அது மட்டும்தான் நான் போகணுங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போ இன்னும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நான் போடுறேன். எங்கே இடத்துல நம்மளால் சில விஷயங்கள் பண்ண முடியலையோ டெக்னிக்கலி சில விஷயங்கள் ரொம்ப அருமையாக கொடுக்கும். இப்போ நான் உதாரணம் கொடுக்குறேன். இப்போது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கிறது. உதாரணத்துக்கு நிறைய உதாரணங்கள் கொடுக்க முடியும். சில விஷயங்கள் ஃபினான்ஸில் ஒன்று கொடுக்குறேன், வேறு ஏரியாவில் கொடுக்குறேன். இப்போ நான் மாதம் எஸ்ஐபி 5000 ரூபாய் நான் கொடுக்குறேன். இப்போ வெளியே எல்லா இடத்துலையும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேட்டர், ரிட்டர்ன் கால்குலேட்டர் எவ்வளோ வெப்சைட்லாம் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால் மாதம் நான் வருஷம் 1000 ரூபா நான் கூட்டிகிட்டு போகிறேன். 5000 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு கோ ஃபார் 10 years ஆர் 15 years கட்டணும்னு நினைக்கிறேன். எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸில் மாதம் 5000 rupees நான் கட்டுறேன். எவ்ரி இயர் 1000 ரூபாய் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷம் முழுக்க 5000 கட்டுறேன், அடுத்த வருஷம் முழுக்க 6000 கட்டுறேன், அதுக்கு அடுத்த வருஷம் 7000 கட்டுறேன். இப்படி நான் 15 வருஷம் நான் கட்டினால் என்னுடைய ஃபண்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இது நம்மளால் மேனுவலால் பண்ண முடியாது. எக்ஸல் போட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதில் போட்டால் ஒரே நிமிஷம் வந்துடுது. நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் 5000
ருபீஸ் 5000 எல்லாமே கொடுக்கணும், பெட்டராக இருக்கும். கரன்சியும் கொடுத்தா பெட்டராக இருக்கும். யூஸ்வலாக ருபீஸ்லாம் கொடுக்கும் எவ்ரி மந்த் இன் எஸ்ஐபி இன் மியூச்சுவல் ஃபண்ட். I want to increase the amount by ₹1,000 every year. So what will be the net value after 15 years? இது என்னோட கேள்வி. இன்னும் எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும்? I want to invest ₹5,000 every month in SIP in mutual fund. I want to increase the amount by ₹1,000 every year. What will be net value after 15 years? நீங்கள் அதுக்கு பதில் வச்சு திரும்பி நீங்கள் பதில் கேள்வி கேட்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே ஒரே பேஜில் போட்டு வரேன். யூஸ்வலாக அப்படி பண்ணக்கூடாது. வேறு பேஜ் நியூ சேட் ஓப்பன் பண்ணி நியூ டாபிக் போடணும். இல்லைன்னா இதெல்லாம் ஒரே இதில் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஃபியூச்சரில். இப்போ இந்த கிளாஸுக்காக சில விஷயங்கள் போடுறதுனால பரவாயில்ல, அப்புறம் டெலீட் பண்ணிப்பேன். இது ஒர்க் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் ஒர்க் பண்ணி கொடுத்துரும். முதல் வருஷம் 5000, அடுத்த வருஷம் 6000, அடுத்த வருஷம் 7000 கொடுத்துரும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் நான் போடலை, மிஸ்ஸிங். கரெக்டாக கொடுத்துட்டான். எனக்கே ஞாபகம் வந்து இப்போ இன்புட் அதுவே கொடுத்துருக்கு. 10%னா 41 லட்சம் வரும், 12%னா 47 லட்சம் வரும், 15%னா 58 லட்சம் வரும். ஸோ 15 வருடம் நான் மாதம் ஃபர்ஸ்ட் இயர் 5000, செகண்ட் இயர் 6000, தேர்ட் இயர் 7000 இப்படி கட்டிட்டு வந்தா கூட்டிக்கிட்டோம்னா 15th இயர் ₹90,000 பர் மந்த் கட்டுவேன். கட்டக்கூடிய அளவு நம்ம பயந்துருப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டோட்டலாக 21.6 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். நம்மளுடைய நெட் ரிசல்ட் 12% ஆவரேஜ் எடுத்துக்கிட்டா 47. இது என்ன சொல்றது? கன்சர்வேட்டிவ் ரொம்ப சிக்கனமாக பார்த்தா 8% கிடைக்கும், பேலன்ஸ்டாக பார்த்தா 12% கிடைக்கும், அக்ரெசிவாக பார்த்தா 18%. ரொம்ப அதிகமாக ரிட்டர்ன்ஸ் இருக்குது, அதிகமாக ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன் 18%. நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டுக்கு 12% கணக்கு எடுத்துக்கோங்க, ரைட்டா? ஆவரேஜாக எடுத்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு வருஷம் கூடலாம், ஒரு வருஷம் குறையலாம், ரைட்டா? ஒரு வருஷம் ரொம்ப ஜாஸ்தி போகலாம். இப்போ இந்த கால்குலேஷன்லாம் கொடுக்கறதுக்கு ChatGPT யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, ரைட்டா? இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல்னா சேட்டில் எஸ்ன்னு போடுங்க, நீங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஆர் யூ வித் மீ? ரைட், கொஞ்சம் என்கேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரைட்? இன்னும் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்குறேன். இப்போ ஹேஷ்டேக், இப்போ யூடியூப்ல போய் வீடியோ போடுறீங்க, எத்தனை பேர் போடுறீங்கன்னு தெரியல. இப்போ நான் ரீசெண்டாக போட்ட விஷயங்களுக்கு வந்து எனக்கு ஹேஷ்டேக் என்னென்ன ஹேஷ்டேக் வேணும் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு ஒரு நான் டாபிக் போடுறா இருந்தால், ஒரு வீடியோ போடுறா இருந்தால் ஹேஷ்டேக் எனக்கு கேள்வி கேட்டிருக்கேன். ஹேஷ்டேக்ஸ் ஃபார் ஏ வீடியோ ஆன் கம்யூனிகேஷன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். இது கொடுக்குது. நார்மலாக ஒரு 3லேருந்து 5 ஹேஷ்டேக் போட்டால் போதும். ஆனால் வந்து நான் நிறையாவே போடுறேன் உள்ள வந்து. இப்போ தமிழில் என்னெல்லாம் போடலாம்? இந்த ஹேஷ்டேக் இதை போட்டு நம்பருக்குள்ள, அதாவது 3ஆம் நம்பரில் வந்து நம்பர் 3ங்கிறதுல வந்து ஷிஃப்ட் போட்டிங்கன்னா இது வரும். இந்த நம்பருங்கிறது இந்த வார்த்தை, இந்த இது, ரைட்டா? இது பேர். இதை போட்டு தான் நீங்கள் போடணும் ஹேஷ்டேக், ரைட்டா? இதெல்லாம் உங்களுக்கு வருது. இப்போ நீ யூடியூப்பில் இதை போட்டால் தான் வந்து ஹேஷ்டேக் போட்டால் தான் வந்து அந்த ரிசல்ட் நல்லா இருக்கும், இல்லைன்னா வராது. உங்களோட வீடியோவை வெளியே யாருக்கும் தெரியாது. கூகுள் தேடும்போது உங்கள் ஹேஷ்டேக் வேர்டு தான், இந்த வார்த்தை தான் தேட வைக்கும். இது நான் ரீசெண்டாக ரொம்பவே கற்றுக்கிட்டு நல்லா போட ஆரம்பிச்சிருக்கேன். அது எனக்கு ஹேஷ்டேக் ஐ ஸ்டார்டட் லிட்டில் பிட், எனக்கு ஏர்னிங் வர்ற அளவுக்கு வந்துட்டேன். யூடியூப்லேயே எனக்கு பணம் வர்ற அளவுக்கு, வருமானம் வர்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். இதுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் வந்து இது ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சதே வந்து டிசம்பர் ஜனவரியில் தான் எடுத்து சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் நான் போடுவேன், மக்கள் பார்த்தா பார்க்குறாங்க, பார்க்கலன்னா போகிறாங்க, இன்கம் பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் நவம்பர் டிசம்பரில் ஒரு இது வந்து டக்குன்னு 3000 வியூஸ் வந்தது. ஆக அதில் ஒர்க் பண்ணலாம் போல இருக்குன்னு சொல்லி, ஸோ பிப்ரவரியில் சீரியஸாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அந்த ஹவர்ஸ் இல்லை 1000 சப்ஸ்கிரைபர் மேலே வந்துட்டாங்க. இது வந்து ஹவர்ஸ் வந்து 1000 தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 3000 ஹவர்ஸ் தாண்டிடுச்சு. ஸோ 4000 ஹவர்ஸ் வந்தப்பறம் எனக்கு இன்கம் கொடுத்தேன். அது ஆட்டோமேட்டிக்காக 1 மந்த்தில் எனக்கு வந்துடுச்சு. ஸோ அதை பற்றி ஒரு நாள் பேசுகிறேன். யூடியூப் பற்றி எப்படி சேனலை மானிட்டைஸ் பண்ணலாங்கிறது தனி பண்ணலாம். இது ரொம்ப இந்த டயத்தை அதிகமாக எடுக்க விரும்பலை. ஸோ என்ன ஹேஷ்டேக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கிவ் மீ ஹேஷ்டேக்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது ஃபார் எ வீடியோ ஆன் அப்படின்னு போட்டு டைட்டில் நீங்கள் போடணும். இந்த வார்த்தையை போட்டால் உங்களுக்கு ஹேஷ்டேக் கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ இன்னும் உங்களுக்கு இன்னும் என்னென்ன போகணும்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே, கோ இது நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன். வெபினார் டிசைன் போட்டால் கொடுக்கணும். அப்புறம் வந்து கிரியேச்சர் கேரி கேச்சர்னு இருக்கு. எனக்கு கேட்டியா? ஹலோ, இதை கேட்டியா? புரியல, கேட்கலையா? ஹலோ, பேசுறது கேக்குதா?
கேரிகேச்சர்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை போட்டு பார்த்தேன். நம்ம படத்தை வந்து எப்படி டிசைன் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் என்ன போட்டேன், ஒரு வார்த்தை என்ன கொடுத்தேன், கிரியேட் ஏ கேரிகேச்சர் ஆஃப் மீ பேஸ்ட் ஆன் எவ்ரி திங் யூ நோ அபவுட் மீ. நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன், என்னை பற்றி தெரியும் அதுக்கு. நான் ஒரு ட்ரைனர், சைக்காலஜிஸ்ட் அப்படின்லாம் எனக்கு தெரியும், லைஃப் கோச் அப்படின்லாம் தெரியும். அதை வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கு, இது நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேரிகேச்சர்னு சொல்லி பண்ணி கொடுக்குது. ஸோ என்னோட ஃபோட்டோவை நான் அட்டாச் பண்ணேன். இந்த ஃபோட்டோவை ஏஐ வச்சு டியூன் பண்ணதான், ஃபைன் டியூனிங் பண்ணதான். ஸோ நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டில் மற்றவங்க ஷேர் பண்ணிக்கிற ஃபோட்டோ எல்லாமே ஏஐயில் டியூன் பண்ணி தான். ஒரிஜினல் ஃபோட்டோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டில் இருக்க மாதிரி தான் நம்ம இருப்போம். அதனால இப்படி தான் அழகாக ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கும். ரொம்ப யங் பர்சனாக ஒரு 25 வயசு 30 வயசு முடி மட்டும் மாற்ற விரும்பல, அது அப்படியே கலர் சட்டை கலர் மாற்றோன்னா மாற்றி கொடுக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நீங்கள் பண்ணுறது அந்த காப்பி இமேஜை போட்டு சேஞ்ச் அ கலர் ஆஃப் மை ஷர்ட், கான்ட்ராஸ்ட், சும்மா சும்மா போடலாம், கான்ட்ராஸ்ட் வித் பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டால் ஒரு செகண்டில் கொடுத்துரும். நம்ம இதுக்கு போய் நம்ம ரொம்ப சீப்பாலாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு கூடாங்க. அது எப்போ தேவையோ நம்ம போகிறோம். ஆனால் நிறைய இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். அதை போய் சும்மா எல்கேஜி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாங்கிறதான். டிசைன் பண்ணும்போது ஒரே ஷர்ட்டை யூஸ் பண்ணணும், வேறு கலர் யூஸ் பண்ணலாங்கிற பண்ணுவேன். பட் பொங்கல் வாழ்த்துலாம் நான் அதை பேஸ் பண்ணி தான் போட்டிருந்தேன். நியூ இயர் வாழ்த்துலாம் இதை பேஸ் பண்ணி தான் போட்டிருந்தேன். நிறைய இது பண்ண முடியும். ஸோ சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். ஸ்கெச்சிங் அவுட் ஃபியூ செகண்ட்ஸில் அதை கொடுத்துரும். ஆனால் ஒரு 5 பிக்சருக்கு மேலே போட விடாதீங்க, அப்போ நிறுத்திடும். யுவர் ரீச் லிமிட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, ஸோ இன்னொரு விஷயங்கள் நான் காமிக்கிறேன். சாட் ஜிபிடி டெய்லி டிப்ஸ்ன்னு கேளுங்க, நான் அதை கொடுத்துருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த படம் வரட்டும், இது காமிச்சு முடிச்சுட்டு அங்கே போகிறேன். ஸோ இது இந்த வார்த்தை என்ன வார்த்தை, கரெக்டான வார்த்தை கேரிகேச்சர், CARICATUR. அந்த வார்த்தையை போட்டு உங்கள் ஃபோட்டோ போட்டால் உங்களை பற்றி இது வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கோ அதை டிசைன் பண்ணி கொடுக்கு. எனக்கு இது மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தது, இதை நான் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. நான் எதாவது வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்குள்ள மாற்றிக்கலாம், பேர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நான் பேர் மட்டும் சேர்க்காம இருந்து பேர் சேர்த்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். சில இடத்துக்கு ஒரு சின்ன ப்ரொஃபைல் மாதிரி மற்றவங்களுக்கு அனுப்பலாம். ஸோ ஹோஃபாஸ்ட் இட் இஸ் டிசைனிங். இதுக்கு ஒரு பைசா செலவு இல்லை டிசைன் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன வேணாலும் டிசைன் பண்ணலாம். 2 இமேஜ் கொடுக்கும், நீங்கள் என்ன வேணும்னு கேட்குது நம்மள, இது வேணுமா இது வேணுமான்னு கேட்குது. சார் நான் இது என்ன பண்ணுவேன், இது ரெண்டுமே நான் காப்பி எடுத்து வச்சுப்பேன். இங்கே காப்பி எடுத்தால் உடனே வராது, இதாக ஒன்று தான் எடுக்க விடும். ஸோ என்ன பண்ணுவேன், கண்ட்ரோல் பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு நான் பெயிண்டில் தூக்கி வச்சுடுவேன். இப்போ நான் அதுக்கு முன்னாடி எடுத்து கண்ட்ரோல் ஸ்க்ரீன் பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து பெயிண்ட் தூக்கி வச்சு எனக்கு 2 ஃபோட்டோவுமே கிடைக்கும். இல்லைன்னா எனக்கு இதில் 2மே கிடைக்கும். ஒன்று தான் எடுத்தால் இன்னொன்று வராமல் போயிடலாம். ஸோ மிஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு 2 இஸ் பெட்டருங்கிறது 2ன்னு போடுறேன். 2ன்னு போட்டால் இது மட்டும் வச்சுக்கும், அது போய்டும். ஒன்று வந்து சில சமயம் போயிடும், சில சமயம் பேக்ரவுண்டில் இருக்குது, சில சமயம் போயிடுது. ரைட்டா, ரைட். இப்போ நான் 2 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இங்கே இருக்க நான் காப்பி எடுத்து வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம யூஸ் பண்ணலாம். இது போல் ஃபோட்டோவை நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை இப்போ சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ, ரொம்ப வயதானவங்க யாராவது குடும்பத்தில் ரொம்ப ஓல்டு பீப்புள் அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, சரியாக இல்லை அப்படின்னு கேட்டால் இதை நீங்கள் மாற்றி அந்த ஃபோட்டோவை கொடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்க கலராக மாற்றலாம், பேக்ரவுண்ட் மாற்றலாம், பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம். எவ்வளோ விஷயங்கள் இது பண்ண முடியும். ரைட்டா, ஸோ உங்களோட காமன் ஒரு பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்கிறேன். இன்னும் நிறைய சப்ஜெக்டுக்குள்ளே நிறைய போனால் ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணலாம், ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் அனாலிசிஸ் என்ன பண்ணலாங்கிறதுலாம் நிறைய நான் ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கேன், அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், நிறைய கண்டுபிடிச்சும் வச்சுருக்கிறேன். ஒரு ஒரு ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸருக்கு என்னென்ன மாதிரி டூல்ஸு, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ளே போகும்போது என்னென்ன மாதிரி கற்றுக்கலாம் அப்படிலாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வேறு வேறு மாடல். பட் இன்றைக்கி ஒரு காமன் பர்சனுக்கு எல்லாம் வரக்கூடிய விஷயங்கள். வருங்காலத்தில் நான் அதெல்லாம் வந்து திருப்பி நான் கொடுப்பேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எனக்கே கிடையாது, மற்றவங்களுக்கு கொடுக்க தான், ஃப்ரீயாக தான் நான் கொடுக்க போகிறேன். இட் வில் கம் ஆஃப்டர் மேபி 15 days, ஆஃப்டர் 20 days. இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நிறைய இருக்குது, இன்னும் 8:30 40 தான் ஆகுறது. மினிமம் ஒரு 9 to 9:50 வரைக்கும் போவேன். ரைட்டா, இது ஒன்று ஆகும். ரைட்டா, இந்த ஷர்ட்டை வச்சுட்டுருக்கு, நான் போட்ட ஷர்ட்டை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ரைட்டா, இது வேணுமா அது வேணுமா கேட்டது இல்லையா, இது மாதிரி கொடுத்துருச்சு. யூ கேன் யூஸ் இட். இதில் என்ன பேக்ரவுண்ட் மாற்றினாலும் எனக்கு மட்டும் வச்சுட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணால் பண்ணும். ரைட், இப்போ இன்னும் நான் நிறைய விஷயங்கள் எதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் போகிறேன். இப்போது தினசரி எனக்கு டிப்ஸு வேணும்னு கேளுங்க, சாட் ஜிபிடி டெய்லி டிப்ஸ் நான் கேட்டேன், அது கொடுத்துச்சு. இதை நான் இப்படி யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி கேட்டேன். ஹவு டு யூஸ் சாட் ஜிபிடி எஃபெக்டிவ்லி, கேன் யூ கிவ் மீ 1 ஐடியா டெய்லி, ஐ வில் ரிமைன். திருப்பி நம்மளை ஞாபகப்படுத்த சொல்லும், அதுவாக கொடுக்காது, நம்மளை ஞாபகப்படுத்த சொல்லும். ஆனால் ஒரு கோடு கொடுக்கும், அந்த கோடு கொடுத்தா உன்னை ஞாபகம் வச்சு நான் பண்ணிவிடுவேன்னு சொல்லும். ஸோ யூசிங் 1 ப்ராக்டிக்கல் ஐடியா per day is one of the fastest ways to become effective with சாட் ஜிபிடி. முதல் ஐடியா, யூ கான்டெக்ஸ்ட் ப்ளஸ் கோல் ப்ளஸ் அவுட்புட் ஃபார்மேட். அது கேட்குது நம்மளை, எனக்கு கொடுக்கணும்னா என்ன வேணும்னு சொல்லி கொடுக்குது. இப்போ ஐடியா
கான்டெக்ட். ஸோ கிவ் மீ பிஸ்னஸ் ஐடியாங்கிறது தப்பு, சரியான ப்ராம்ப்ட் இல்லை. அது எப்படி கொடுக்கணும்னு எனக்கு கைட் பண்ணுது. ஐ எம் ஏ லைஃப் கோச் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் NLP, EFT அண்ட் ட்ரைனிங். சஜஸ்ட் 5 டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் தட் கேன் ஜென்ரேட் ரிகரிங் இன்கம் இன் இந்தியா. கிவ் ப்ரைஸ், டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்டெப். அதுவே கொடுக்குறது. நான் வந்து வெறுமனே ஒரு ஐடியான்னு தான் கேட்டேன், அது எல்லாமே கொடுக்குறது. ஆனால் ஃபார்முலா எப்படி இருக்குங்கிறது ரோல் ப்ளஸ் கான்டெக்ட் ப்ளஸ் கோல் ப்ளஸ் ஃபார்மட் அப்படிங்கிறத கொடுக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்கும்போது என்ன சொல்லுது, எனக்கு ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருச்சு. ChatGPT guesses less, response become more relevant, you save time, output becomes usable immediately. இப்போ டே 1க்கு ஒரு இது கொடுத்துருச்சு. இப்போ டே 2க்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குது. நீங்கள் டெய்லி ஞாபகப்படுத்தி எனக்கு கொடுங்க. இப்போ நான் ஞாபகப்படுத்தினா இந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு புது இதில் போய் டே 2ன்னு போட்டால் முழிக்கும். ஸோ இந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டே 2ன்னு போட்டால் அந்த டிப்ஸ் கண்டினியூ பண்ணும். சரி, டெய்லி கேட்டு போகலாம். பாருங்க, டே 2 டிப்ஸ் கொடுத்துட்டா. ப்ராம்ப்ட் செயின், இந்த ஒரே பேஜில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது செயின் ஒரே மேட்டரை வந்து இந்த ஒரு பேஜ்லேயே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி நிறைய கொடுக்கணும். இப்போ பாருங்கள், கிவ் மீ 10 யூடியூப் வீடியோ ஐடியாஸ் ஆன் பர்சனல் டெவலப்மெண்ட். டேக் ஐடியா நம்பர் 3 அண்ட் கிரியேட் 5 minute ஸ்கிரிப்ட். மேக் த ஓப்பனிங் 30 seconds மோர் எமோஷனல் என்கேஜிங். இதெல்லாம் தான் ப்ராம்ப்ட். அதுவே கைட் பண்ணுது. நம்ம இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக போக மாட்டோம், வெறுமனே வீடியோ ஸ்கிரிப்ட் கொடுன்னு போயிடுவோம். ஃபஸ்ட்டு 30 seconds வந்து எமோஷனலாக இருக்கட்டும், என்கேஜிங்காக இருக்கட்டும் அப்படிலாம் கொடுத்தா அது அழகாக கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு உதாரணமே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். கிரியேட் டைட்டில், ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ரைட்டா? இப்போ டே 3க்கு உள்ளே போகலாம். இப்போ நான் வந்து டே 2க்கு இதை வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் ஏ நியூ சேட் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து நாளைக்கு யூடியூப்ல எதுவும் ஓப்பன் பண்ணால் கூட யோசிக்கலாம். ரைட்டா? ஈமி ஏ ட்ரெண்டிங் டாபிக் on personality development to be made as a video for 5 minutes. Also give me the video script. நான் ஸ்கிரிப்ட் நம்மளே போடலாம், பட் அதுவே நான் ஸ்கிரிப்ட் நானே கூட எழுதிடுவேன். பட் வீடியோ ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் எதிர்பார்க்கறத விட இன்னும் ஒரு 20% அதிகமாக கொடுக்கும், டெப்த்தாக கொடுக்கும். வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் 70% அது கொடுக்குற எழுத முடியும். இப்போ அது தலைப்பு கொடுத்துட்டு பாருங்க, வை ஸ்மார்ட் பீப்புள் ஸ்டே ஸ்டக், 5 ஹிடன் ஹேபிட்ஸ் தட் கில் growth. இது மாதிரி வச்சுட்டோன்னா மக்கள் விரும்பி பார்ப்பாங்க, அந்த உள்ள போய் வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து எப்படி அந்த ஆளை ரீட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாலாம் கொடுக்குறது. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் வெளியே போயிடுவாங்க. நீங்கள் எந்த வீடியோ எடுத்தாலும் ஃபுல் வீடியோ பார்த்த ஆளே கிடையாது. எந்த வீடியோ எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே நக்க போயிடுறாங்க. நான் 3 நிமிஷத்துக்குள்ள மக்களை ரீட்டைன் பண்ண வச்சு இன்னும் அதிக நேரம் பார்க்க வைக்கணும்னா உள்ள வந்து ஒரு சரியான மேட்ரு கொடுக்கணும். அந்த மேட்ருக்கு தான் வந்து நம்ம இங்கே போகிறோம். ஸோ மெனி பீப்புள் ஸ்டார்டிங் பாயிண்ட் பாருங்கள், அழகாக கொடுக்குறான். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட், இதுதான் வெயிட் பண்ணுறாங்க. பட் பர்ஃபெக்ஷன் இஸ் ஆஃபன் அனதர் ஃபார்ம் ஆஃப் டிலே. இது உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே கைடன்ஸ் கொடுத்து அந்த ஸ்கிரிப்டை நம்ம கொடுத்துருது. ஸோ இது மாதிரி நீங்கள் டாபிக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் நான் வேறு என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறத ஜென்ரலாக கொடுக்குறேன். இன்னும் மற்ற டாப்பிக்கில் இன்னும் மற்ற இதெல்லாம் போகணும். மற்ற இன்னைக்கு ChatGPT அதிகமாக கொடுத்துட்ருக்கேன். இன்னும் கேன்வா இருக்குது, மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் எந்தெந்த இது என்னென்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு 50 மேலே இன்னைக்கு கொடுக்கணும் எடுத்து வச்சிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் இன்னைக்கு கொடுக்க முடியுமா தெரியல. இன்னும் பார்ட் 2 போகலாம். இன்னும் இன்னொரு நாளைக்கு பார்ட் 2 பண்ண போகிறோம். ரைட்டா? ஆனால் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ChatGPT எப்படி வேலை செய்கிறது ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு தெரியும், நான் புக்கே போட்டிருக்கிறேன். மை அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஒரு புக்கு போட்டிருக்கிறேன். நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், நிறைய பொறுக்கி எடுத்த விஷயங்கள், என்ன டூல் என்ன பர்பஸ் யூஸ் பண்ணணும், கிட்டத்தட்ட 500 டூல்ஸ் அதில் நான் கொடுத்துருக்கிறேன். இன்னி ரேட்டில் எனக்கு 1000 டூல்ஸ்க்கு மேலே எனக்கு கலெக்ஷன் இருக்குது. 1500 டூல்ஸ்க்கு மேலே எந்த டூலு எதுக்கு யூஸ் பண்ணலாம் கலெக்ஷன் என் ரேட்டில் இருக்குது. கலெக்ட் பண்ணிகிட்டே வரேன், எழுதிட்டே வரேன், டே டு டே ஆட் பண்ணிட்டே வரேன். பட் அந்த புக்கில் போட்டது 500. பட் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது அரௌண்ட் 40 to 50 உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பட் எல்லாமே வந்து உங்களுக்கு குரூப்பில் திருப்பி கண்டிப்பாக போடுவேன். மை குரூப் வில் பி வெரி வெரி பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி கொண்டு போகிறேன். எல்லாருக்கும் எஜுகேட்டிவாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எல்லாரும் அப்கிரேட் ஆகணும், எல்லாரும் எம்பவர் ஆகணும். என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவி, தெரிந்த நாலேஜ் இஸ் நாட் ஃபார் ஸ்டோரிங் இன் மை லேப்டாப், இட் இஸ் ஃபார் ஷேரிங். நாலேஜ் ஷேரிங்னு ஒரு குரூப் வச்சுருக்கிறேன். அதுலேயும் கூட நிறைய பேர் சேரலைங்கிறது வருத்தம். ரைட்டா? ஏஏ டூல்ஸ்னு சொல்லி டெலிகிராம் சேனல் வச்சுருக்கேன். அதுலேயும் நிறைய பேர் சேரல. 120 பேரை நான் சேர்ந்துருக்குறாங்க. நானும் எல்லா இடத்துலையும் குரலுக்கு மேலே குரல் சொல்லிட்டு வரேன், ஃப்ரீயாக இருக்குது சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லி. நான் உழைக்கிறேன், போடுறேன். மக்கள் பார்க்குறது கூட ப்ரையாரிட்டி கொடுக்கல, ப்ரையாரிட்டைஸ் பண்ணலை. தேவை இல்லாமல் இருக்கலாம் மக்களுக்கு, ஆனால் ஒரு நேரத்தில் அவசரப்படுவாங்க. நான் கொடுத்துருக்கதை யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணணுங்கிறத என்னோட ஆசை. ரைட்? ஐ எம் நாட் பிளேமிங், கம்ப்ளைனிங்.
பீப்புள் ப்ரையாரிட்டிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தமிழ்லையும் அவ்வளோ சேரலை, இங்கிலீஷ்லையும் அவ்வளோ சேரலை. ஸோ சாட் ஜிபிடினா என்ன, அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸாம்பிள் கொடுக்குறது, சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருது. ரைட்டா? சாட் ஜிபிடினா என்ன அப்படிங்கிறது கொடுக்குறது. 3 வீடியோக்கான ஸ்கிரிப்ட் கொடுக்கணும்னு சொல்லி அது கொடுத்தா அது கொடுக்கும். முன்னாடி கூட கேட்டிருந்தா அது கொடுத்தது. 3 நிமிஷம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சாட் ஜிபிடினா அப்படி என்ன கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இது போல் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்கேன், ஹேஷ்டேக்ஸ் பற்றி கொடுத்துருக்குறேன். புக்கில் இருந்து தமிழாக்கம் ஒரு புத்தகம் நேரத்தில் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். என்னை அறிமுகமானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னை அறிமுகம் ஆகாதவங்க தயவுசெய்து உங்கள் பெயரையும் ஃபோன் நம்பரையும் போடுங்க. நான் அந்த குரூப்போட லிங்க்கையும் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தர் தகவல்கள், கிடைத்த தகவல் உங்களுக்கு கொடுக்க முடியும். ரைட்டா? ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி ஜாயின் பண்ணல வேணாம்னா கூட உங்களுக்கு ஏதாவது தகவல் கொடுக்கணும்னா கூட ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் தான் அடுத்த டாபிக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ நான் வந்து ஐ ஹாவ் 850 பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சைக்காலஜி புக் என்னோட பர்சனல் லைப்ரரியில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் 850 இருக்கிறது. ஆனால் நிறைய புத்தகங்கள்லேருந்து நான் என்ன பண்ணேன், படித்த புத்தகங்கள்லேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி, 4 வருடங்களுக்கு முன்னாடி நாலேஜ் ஷேரிங் குரூப் ஆரம்பித்து நான் புக்கில் இருந்து சில பாயிண்ட்ஸை கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் புக்கே நான் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன், புக்ஸே கிடைக்க ஆரம்பிச்சு போட ஆரம்பித்தேன். இப்போது லாஸ்ட் 2 இயர்ஸை வந்து சாட் ஜிபிடியில் எனக்கு தேடினா கிடைக்குது. இந்த புத்தகத்தோட டைட்டில் இருந்து எனக்கு ஒரு 15 பாயிண்ட் கொடுன்னா கொடுக்குது, 20 பாயிண்ட் கொடுன்னா கொடுக்குது. ஸோ ஐ ஸ்டார்டட் கலெக்டிங் லைக் தட். இப்போ நான் வந்து பர்சனலாக போடுறது ஒரு 200 புக்கு மேலே போட்டிருப்பேன். நான் புக்கு படிப்பேன், டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிப்பேன். அதுலேருந்து ஒரு 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் போடுறவங்களுக்காவது படிப்பேன். போட ஆரம்பித்தேன் நாலேஜ் ஷேரிங்கில், அந்த டெலகிராம் சேனலில் ஆரம்பித்து போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி வந்து அப்புறம் ஒரு நாளைக்கு 5 புக் கூட போடுவேன். ஒரு வாரம் கூட போட முடியாமல் டைம் இல்லாமல் இருக்கும். தேர்ந்து ஒரு நாளைக்கு 5 புக்கு டைட்டில் போடுவேன், 10 டைட்டில் போடுவேன். அப்படின்னு போட ஆரம்பிச்சு யூ வில் நாட் பிலீவ் நவ் மோர் தென் 1200 டைட்டில்ஸில் இருந்து சில முக்கியமான வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் எடுத்து அங்கே என்ன லைப்ரரி, புக் லவர்ஸ் கிளப்புங்கிற பேரில் நடத்திட்டு இருக்கிறேன். புக் லவர்ஸ் கிளப்புங்கிற பேரில் நடத்திட்டு இருக்கேன். டெலகிராம் சேனல் இது இருக்குது. 1200 புத்தகங்கள் இருந்து சாராம்சங்கள் போட்டிருக்கிறேன். 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் போட்டிருக்கிறேன். தமிழாக்க நிறைய பேர் தமிழில் கேட்டாங்க. ஐ ஸ்டார்டட் தமிழ் சேனல் ஆல்சோ. அதில் ஒரு 90 புக்ஸுக்கு மேலே இது வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன். இன்னும் வாரத்துக்கு 1 புக் 2 புக் ஆட் பண்ணிட்டு வரேன். நேரம் கிடைக்கும் ஆட் பண்ணிட்டு வரேன். எனக்கு டைட்டில் பேர் தெரிஞ்ச உடனே போட்டுருவேன். இன்னும் ஒரு 200 புக்கு டைட்டில்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் போடணும்னு சொல்லி கோர்ஸ் ஆஃப் கலர் போடுவேன். பட் இட்ஸ் நாட் ஃப்ரீ, இட்ஸ் வெரி ஸ்மால் அமௌண்ட். ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஃப்ரீ கொடுத்தா நமக்கே வேல்யூ இல்லாமல் போயிடும். மக்கள் கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் எக்ஸாபிட் ரேட்டு சார்ஜ் பண்ணக்கூடாது. எல்லாரும் அஃபோர்டபுளாக இருக்கணுங்கிறது நான் ஒரு சின்ன விஷயமா 299 ஒன்லி ஒன்ஸ் லைஃப் டைம் ஃபீஸாக நான் கலெக்ட் பண்ணி அதில் மெம்பராக சேர்த்துட்டு இருக்கிறேன். எனிபடிஸ் இன்ட்ரெஸ்டட், யாரும் கம்பல் பண்ணல, மார்க்கெட்டிங்காக இது நடத்தலை, இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இதை நீங்களே கூட தேடிக்கலாம். ஆனால் டைட்டில் தெரியணும். உங்களுக்கு டைட்டில் தெரிஞ்சால். பட் நான் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு புக்கோட காஸ்ட்டில் 1200 புக்கோட விஷயங்கள் கிடைக்கும். இனிமேல் நீங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு இட் வில் டேக் சம் டைம். நான் வந்து கன்சிடரபிள் டைம் ஐ இன்வெஸ்டட். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ரைட்டாக? தேவை இருந்தால் வேறு ஒரு வாத்தியாருக்கோ இல்லை ஒரு யாருக்கோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், நீங்கள் அதுலேருந்து என்ன எழுதுனா கூட, ஒரு ஆர்டிக்கல் எழுதுன்னு நினச்சா கூட அது வந்து ரெடியாக எல்லாமே இருக்கும். எந்த டாபிக்னாலும் உள்ளே இருக்கிறதுக்குள்ள எல்லாமே செல்ஃப் டெவலப்மெண்ட், கொஞ்சம் உளவியல், நமக்கு தேவையான விஷயங்கள் தான் நான் போட்டுட்ருக்கேன். ரைட்டா? இன்னும் இந்த டைட்டில் கொடுத்தாலும் சாட் ஜிபிடியில் கிடைக்கும். டைட்டில் கொடுத்தா கிடைக்கும், அதை தெரிஞ்சுக்கோங்க. தான் சொல்ல வந்தேன். எந்த புக்கில் இருந்து எடுத்து கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த புக்கில் இந்த ஒரு பேஜில் ஃபுல்லாக நான் தான் போட்டுட்ருக்கிறேன். ஒரு புக்கோட டைட்டில் கொடுத்து இங்கிலீஷ்லையும் கேட்டு தமிழ்லையும் கொடுத்தேன். இந்த டைட்டில் பேர் கொடுத்தேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ ரீஇன்வென்டிங் பை ராஜேஷ் நாயர் அப்படிங்கிற ஒரு புக்கு கிடச்சிது. அதை எடுத்து போட்டு அந்த லிங்க் கிடச்சி, அந்த லிங்க் எடுத்து போட்டேன். 20 வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த புக், லிங்க் அட்டாச் சொல்லி கொடுத்தேன். அது படிச்சது. புக்கு நம்ம வாங்கலை, புக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது, மார்க்கெட்டில் இருக்கான்னு தெரியாது. எனக்கு தலைப்பு தெரியும், ஆத்தர் பேர் தெரியும். இது போட்டேன், அது 20 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருச்சு. இங்கிலீஷ்லையும் கொடுத்து தமிழ்லையும் கொடுத்து. இதை எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வேலையை நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். இல்லை வாரத்தில் 2 நாள் 3 நாள் உட்காந்து பண்ணி அந்த புக் லவர்ஸ் கிளப் இல்லைன்னா புத்தக படிப்பு ஒரு குழு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நான் போட்டுட்டு வரேன். ரைட்டா? இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் 10% இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் என்னெல்லாமோ நிறைய கேட்டிருக்கிறேன். அப்புறம் இப்போ எல்ஐசி லேட்டஸ்ட் தகவல் கூகுளில் போய் தேடுறது கூட, இப்போ எல்ஐசி பற்றி நிறைய பேர் வந்து இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு கம்பெனி வந்து பெரிய ஃப்ராட் மாதிரி பண்ணாங்க. எத்தனையோ லட்சம் எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராஃபிட் சொல்லி கணக்கு காமிச்சு சும்மாக்கும் ஷேர் வேல்யூ ரொம்ப ஏற்றிட்டு போயிருந்தான். அதில் வந்து திடீர்னு கண்டுபிடிச்சி செபி வந்து பெரிய அதை பேன் பண்ணி ஏதோ பெரிய அளவு பண்ணியிருக்காங்க. பட் எல்ஐசி ஹாஸ் இன்வெஸ்டட் சம் அமௌண்ட்
எல்லாரும் உடனே எல்ஐசி பற்றி உடனே எல்ஐசி அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஆக்சுவலாக எல்ஐசி எவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டால் இது மாதிரி ஆக்சுவல் ஃபேக்ட்ஸை கேட்டிங்கன்னா அது எங்கே இருந்தால் தேடி கொடுத்துரும். இப்போ கூகுளுக்கும் சாட் ஜிபிடிக்கும் இல்லை ஏஐ டூல்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால் கூகுளில் போய் ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அது எந்தெந்த வெப்சைட்டில் இருக்கும் அந்த வெப்சைட் பேர்லாம் கொடுக்கும். நீங்கள் தான் வெப்சைட்டில் போய் தேடிக்கணும், அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும், ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். சாட் ஜிபிடி அது எல்லாத்தையும் தேடி மொத்த கலெக்ஷன் விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருது. ரைட்டா? நான் இங்கே ஒரே வார்த்தை தான் கேட்டேன். வாட் ஆர் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எல்ஐசி? இது இல்லை, இங்கே எக்ஸ்போஷர் எவ்வளோ? வாட் இஸ் த எல்ஐசிஸ் எக்ஸ்போஷர் டு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்? இந்த நிறுவனத்தில் எல்ஐசியோட எக்ஸ்போஷர் எவ்வளவு? ஸோ எல்ஐசி 10.11% வரைக்கும் தான் ஈக்விட்டி ஸ்டாக் வச்சிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 3 crores ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 340 கோடி தான். மேக்ஸிமம் அதனுடைய ரிஸ்கே வந்து 340 crores தான். எல்ஐசி வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி ஒர்த்தான கம்பெனி. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் மட்டுமே வருடத்துக்கு கிட்டத்தட்ட 30,000 35,000 கோடி ப்ராஃபிட் பண்ணுது. அதில் 300 கோடி என்பது பீனட். எந்த ஃபினான்ஸ் கம்பெனி எடுத்தாலும் சில 1%, 2%, 3% லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்ஐசி பொறுத்தவரைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது வந்து திருப்பி இன்னும் எத்தனையோ கம்பெனியில் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கான், அது இன்னைக்கு 1000 ரூபா 2000 ரூபா இருக்குது. தட் இஸ் கால்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அவன் வாங்கிருப்போம் 10 ரூபாய். ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கூட மார்க்கெட்டில் வாங்கலை, மார்க்கெட்டில் போய் மார்க்கெட்டில் விற்கிற விலையில வாங்கல, அந்த காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ லாஸ் கூட 340 crores இருக்காது. அவன் அதுக்கப்புறம் ஃபர்தராக கொடுத்துருக்கான் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. எல்ஐசி ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கான். லாஸ்ட் இயரில் 2024 40,000 நாடு. ஸோ லாஸ்ட் இயர் 35,000 to 40,000 crores எனக்கு ஞாபகம். 2025, 26, 25, 24, 25ல ரைட்டா. ஸோ 40,000 crores வருதுங்கிற போது இந்த 300 ரூபா. இப்போ ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எடுப்பதற்கு சாட் ஜிபிடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி கேட்டால் பட்ஜெட் பற்றி நம்ம போய் 10 வெப்சைட் தேடிட்டு இருக்கோம்னா அது எல்லாத்தையும் கையில் கொடுத்துரும். ரைட்டா? ரைட். இது மாதிரி என்ன விஷயங்கள் தேடிட்டு இருக்கேன். ரைட். இதை நான் நிறுத்திட்டீங்க. ஃபர்தராக இதுக்குள்ள சாட் ஜிபிடி பற்றி நிறுத்திக்கிறேன். ஐ வில் கோ இன்சைட் டு த பிபிடி ஸோ தட் இன்னும் கொஞ்சம் அதிக நான் கிளாரிட்டி உங்களுக்கு சில விஷயங்கள் கொடுக்க முடியும். சாட் ஜிபிடியில் நான் தயார் பண்ணி வச்சு உங்களுக்கு கொடுக்காம போகக்கூடாது. ரைட். ஸோ நவ் யூ வில் பி ஏபிள் டு see it நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு கொடுத்த ப்ராம்ப்டை பற்றி எப்படின்னு சொல்லி. இப்போ ப்ராம்ப்ட் எனக்கு ஈஸியாக வேணும், ப்ராம்ப்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும், ப்ராம்ப்ட் எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் வேணும்னா ப்ராம்ப்ட் ஈஸி அப்படிங்கிற ஒரு இதை தேடுங்க. ப்ராம்ப்ட் ஈஸின்னு சொல்லி கூகுளில் போய் தேடினீங்கன்னா அந்த வெப்சைட், இந்த ஏஐ டூல், ஒரு டூல் நேம் இது ப்ராம்ப்ட் ஈஸி. அதில் போய் நீங்கள் 10 கிரெடிட் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராம்ப்ட் ஈஸி எழுதி வச்சுக்கோங்க, ப்ராம்ப்ட் ஈஸிங்கிறது. இப்போ அடுத்தது கேன்வா அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். கேன்வாவில் ஒரு லிமிட் வரைக்கும் நம்மளை ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறான். எதெல்லாம் உங்களுக்கு அலோவ் பண்ணுது கேன்வாவில்? அது பெரிய நிறைய ஏரியா அலோவ் பண்ணுது. சோஷியல் மீடியா போஸ்ட் உங்களுக்கு வேணும்னா கேட்கலாம். இன்ஸ்டாகிராம் போடணும், ஃபேஸ்புக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தலைப்பு கொடுத்தா அது கொடுக்கும். இல்லை எனக்கு ட்ரெண்டிங் தலைப்பில் ஒன்று கொடுன்னா கொடுக்கும். யூடியூப் தம்ப்நெயில்னா என்ன அர்த்தம்னா, ஒரு யூடியூப்பில் உள்ளே போகும்போது நீங்கள் தேடும் பொழுது முதல் பக்கத்தில் நம்ம வியூவர்ஸ்க்கு முதல் பக்கத்தில் வீடியோ வேறு இருக்கும், உள்ளே இருக்கும். நம்ம முதல் பக்கத்தில் வரக்கூடிய என்ட்ரி லெவலில் வெளியே தெரியக்கூடிய அந்த யூடியூப்ல தேடும்போது வெளியே தெரியக்கூடிய படம், தட் இஸ் கால் தம்ப்நெயில். அது அட்ராக்டிவாக இருந்தால் தான் மக்கள் உள்ளே கிளிக் பண்ணுவாங்க. அது வந்து வெறுமனை அந்த காலத்தில் எனக்கு அதெல்லாம் தெரியாது. வெறுமனை நேராக வீடியோ மட்டும் போடுறேன். என் மூஞ்சி தான் நிறைய இடத்துல வீடியோவில் இருக்கும். 233 வீடியோக்கள் இது வரைக்கும் போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 150, 200 வீடியோக்களில் நேராக வீடியோ தான் இருக்கும். தம்ப்நெயில்லாம் எல்லாத்துக்கும் போடவே இல்லை. இப்போ தான் லாஸ்ட்டு நவம்பரில் தான் தம்ப்நெயில் போடணுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு போட ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு கேன்வாவில் பண்ணலாம். நான் சாட் ஜிபிடிலே தான் பண்ணுறேன், அது ஈஸியாக கிடைக்குது. இபுக்ஸ் எழுதுவதற்கு இந்த டாப்பிக்கில் எனக்கு இபுக்ஸ் நான் எழுத போகிறேன், எனக்கு கைட் பண்ணுன்னு கூட அது கைட் அது சொல்கிறபடியெல்லாம் கேட்டுட்டு வந்தாலே போகிறோம். ஃப்ளையர்ஸ் ஒரு பேனர் மாதிரி பண்ணுறதுக்கு, ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ்க்கு வந்து காமான்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப நல்லா பண்ணும். பட் இருந்தாலும் இதுவும் ஸ்கேன்வாகவும் பண்ணும். போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், ஷார்ட் வீடியோஸ் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கணும்னு கேட்டால் கிரியேட்டிவ் மோட்டிவேஷன் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஃபார் திஸ் அப்படிங்கிற மாதிரி டாபிக் கொடுத்து தமிழ் இங்கிலீஷ் கொடுத்தா அது வந்து கரெக்டாக கொடுக்கும். சூஸ் த பெஸ்ட் டிசைன், எடிட் நீங்கள் பெஸ்ட் டிசைனை சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே 2-3 கொடுக்கலாம். எடிட் டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேன்வாவில் அவ்வளோ ஃப்ரெண்ட். அடுத்த ஒரு இது பார்த்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி. இது நிறைய பேருக்கு ஏர்டெல் கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம். நமக்கு ஓரளவு ஏஐ டூல்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கிற அளவுக்கு பெர்ப்ளெக்சிட்டி ஒரு லெவல் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கு. நீ ரேட்டில் வரைக்கும் எனக்கு லிமிட்னு சொல்லலை, அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். பிக்சர்ஸில் மட்டும் லிமிட் சொல்லியிருக்கு, இதுக்கு மேலே விட மாட்டேன்னு சொல்லியிருக்கு. ஆனால் டெக்ஸ்ட்டில் நிறைய அலோவ் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ பெர்ப்ளெக்சிட்டி ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. இந்தியன் ஆரிஜின் தான் பர்சன் தான் அதை நடத்திட்டு, ஓனர் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய, பட் ஏர்டெல் கஸ்டமர்ஸ்க்கு அது ஃப்ரீ கொடுத்துருக்குறான். அதை நம்ம யூஸ் பண்ண முடிஞ்சால் அதை யூஸ் பண்ண, லிங்க் பண்ண முடிஞ்சால் பண்ணலான்னு பண்ணல. ஏன்னா
பண்ண 6 மாதம் கழிச்சு எதுவும் சார்ஜ் பண்ணுவோன்னு இன்னும் சின்ன பயம் இருக்குது. ஸோ அதனால் நான் பண்ணலை. பட் ஃப்ரீயாக எவ்வளோ கொடுக்குமோ அதை யூஸ் பண்ணிப்போன்னு சொல்லி தான். ஸோ இன்னும் கூட நிறைய சைட்ஸ் நான் கொடுக்குறேன். ஆட்டோமேஷன், கண்டென்ட் கிரியேஷன், ஜாப்பியர், காமா தான் நான் சொன்ன ப்ரெசன்டேஷன் பிபிடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். லெவல் லேப்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு இருக்கான். நிறைய இடத்துல வாய்ஸ் ஜென்ரேஷனோ வாய்ஸ் கவர்ஸோ நம்ம தனியாக ரெக்கார்ட் பண்ணி வேறு ஏதாவது வீடியோக்கு பின்னாடி கொடுக்குறதுக்கோ பேக்ரவுண்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேத்ஸ் கணக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேத்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும்னா நீங்கள் அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ நான் கொடுக்குறத, இல்லைன்னா நான் அப்புறம் உங்களுக்கு டூல்ஸில் போடுறேன். குரூப் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வால்ஃப்ராம், ஆல்ஃபா, மேத்தோஸ் ஏஐ, சிம்போ லேப், பிரெயின்லி, ஹோம்ஒர்க் ஏஐ, இதெல்லாம் வந்து மேத்ஸ்க்கு யூஸ். இது மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. என் கண்ணில் பட்டது ஒரு 5 எனக்கு எடுத்து வச்சுருந்தேன், கொடுக்குறேன். ப்ரொடக்டிவிட்டி வேணும்னா நோஷன் ஏஐ, கிளாக்கிஃபை, இதெல்லாமே உங்களுக்கு நான் தனியாக உங்களுக்கு குரூப்பில் போடுறேன். கம்யூனிகேஷனுக்கு என்ன பண்ணலாம், கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் நிறைய கொடுக்குறது, மைக்ரோசாஃப்ட் 365 நிறைய கொடுக்குறது, நோஷன் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஹப்ஸ்பாட், சேல்ஸ் ஃபோர்ஸ், ஜோகோ சிஆர்எம். ஜோகோ வந்து ரொம்ப பெரிய அளவில் எல்லாம் மைக்ரோசாஃப்ட்டுக்கே வந்து போட்டி வழங்குற இந்தியன் தமிழியன் வேம்பு அப்படிங்கிற ஒரு நபர், தென்காசி நேட்டிவ், அவர் பெரிய ஆள் நடத்திட்டு இருக்கார். இதில் பெரிய அவரோட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டால், அதிகமாக படிக்காதவர்கள், +2 முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி அவங்களெல்லாம் இந்த லெவலில் கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரெயினை மட்டும் யூஸ் பண்ணி யாரை டியூன் பண்ணால் வருங்கிறத பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணி அப்ளிக் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய நல்ல காரியம் பண்ணுறாரு. நம்மளால முடியல, அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரைட்டா? ஸோ ஃபினான்ஷியல் ஆப்ரேஷனுக்கு என்னென்ன இதை மாதிரி கிட்டத்தட்ட ஐ ஹவ் கலெக்டட் மோர் தென் 1500. இதில் வந்து சொமர் இந்த இதில் வந்து போட்டிருக்கிறது ஒரு 50க்கு மேலே வச்சுருக்கிறேன். பட் ஒரு காமன் மேனுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம மட்டும் பார்த்துட்டு ஒரு ஆர்டினரி பர்சன், எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் இருப்பாங்க, எல்லா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பீங்க, வேறு வெளியில் இருப்பீங்க. காமனாக இருக்கிற விஷயங்கள் என்ன பார்க்கணும்னா, சாட் ஜிபிடி அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், டீப் சீக் யூஸ் பண்ணுங்கள். டீப் சீக் ஸ்பெல்லிங் பண்ணால் நான் கீழே போடுறேன். சாட் ஆக்சுவலாக chat.deepseek தான் வரும் ஸ்டார்டிங்கில். இதுக்குள்ளே போங்க. ரைட்டா? பர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, கிளாட் யூஸ் பண்ணுங்க, கிளாட் ஏஐ யூஸ் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ நோட் ஜிபிடி i1 ஒன்று இருக்கு, அது பெரிய அளவில் வரப்போகுது. சாட் ஜிபிடி மாதிரி நோட் ஜிபிடின்னு இருக்கு. இதில் எல்லாமே வருது பாருங்க. யூடியூபுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு, சமரைஸ் பண்ணுறதுக்கு, வாய்ஸஸ்க்கு, இமேஜஸ்க்கு, ப்ரெசென்டருக்கு, மைண்ட் மேப்புக்கு, பிக்சர்ஸ்க்கு, பிடிஎஃப் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, ரைட்டிங்க்கு, கண்டென்ட்டு, டயக்ராம், டிரான்ஸ்லேஷன், சேட்டுக்கு, வீடியோக்கு, எல்லாத்துக்குமே வருது. ஸோ நோட் ஜிபிடி நானும் உள்ளே போகல, நான் நேற்று எனக்கு இது கிடச்சிது. நேற்று உடனே ஸ்லைடில் ஏற்றிட்டேன். நேற்று அந்த பேர் கிடச்சிது. அந்த பேர் எனக்கு கிடச்சிது. நான் எங்கேயாவது நோட் பண்ணால் உடனே எழுதிவிடும். நிறைய பேப்பராக A4 ஷீட்டில் எழுதி வச்சுட்டு இருப்பேன். பட் ஒரு நாளைக்கு உட்காந்து இதில் ஏற்றணும்ல, அது மாதிரி ஒன்று ஏற்றாமலே கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர்லாம் இருக்குது. A4 ஷீட்டு, ஒன் சைடு A4 ஷீட்டு நிறைய வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் நோட் பண்ணுறது தான் நமக்கு வேலை. எல்லாத்துலேயும் எல்லாம் வரும், இல்லைன்னா யூடியூப்பில் ஏதாவது சின்ன ஷார்ட்ஸாக வரும், எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். டோக் அனலைசர் டாட் ஏஐ, ஐவீவர், ஓசிஆர் கன்வெர்ட்டர், அதாவது பிக்சரை அப்படியே ஒரு சாட் ஜிபிடி கூட பண்ணுங்க. ஒரு புக்கை அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிவிட்டு, பிடிஎஃபாக இல்லை இமேஜாக அப்லோட் பண்ணிவிட்டு, எனக்கு பிடிஎஃப்லேருந்து நீங்கள் வேர்டாக மாற்றி கொடுனா கொடுக்கும், இமேஜிலேருந்து வேர்டாக மாற்றி கொடுனா கொடுக்கும். இப்போ நிறைய இடத்துல தினமலரில் வர்ற நியூஸை வந்து நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அங்கே கொடுத்து, எனக்கு தமிழ் ஃபாண்ட் அப்படியே எனக்கு அப்படியே பண்ணி கொடு அப்படின்னு கொடுத்தா வேர்டில் தமிழில் கொடுக்குது. எவ்வளோ ஈஸியான வேலை. எல்லாம் நான் முன்னாடியில் பார்த்து டைப் அடிச்சுட்டு இருந்தேன், பார்த்து ஃபேஸ்புக்கில் சில தகவலை டைப் அடிச்சு போட்டிருந்தேன். இப்போ டக்குன்னு எனக்கு 2 நிமிஷத்தில் மேட்டர் ஓவர். ஸோ ஸ்டார்ட் யூஸிங் ஃபார் டே டு டே யூஸில் சாட் ஜிபிடி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. வேறு ஓசிஆர் கன்வெர்ட்டர்னு பேர், அந்த கேரக்டர் ரெகக்னிஷன் படத்தை எடுத்து அப்படியே எடுத்து டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுக்குது. ஸோ ஈசல் ஏஐ, இது மாதிரி நிறைய உங்களுக்கு நான் எல்லாமே லிஸ்ட்டாக உங்களுக்கு அனுப்புகிறேன், இல்லை உங்களுக்கு போட்டு விட. ஹெல்த் அண்ட் வெல்னஸ்க்கு என்ன, ஃபினான்ஸ்க்கு என்ன, ஃபினான்ஸுக்கெலாம் நூற்றுக்கணக்கானது இருக்குது. லேர்னிங்க்கு என்ன, ஷாப்பிங் அண்ட் சேவிங்ஸ் என்ன, கிரியேட்டிவ் டூல்ஸ் என்ன, ட்ராவல் அண்ட் நேவிகேஷன் என்ன, என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன, சேஃப்டி செக்யூரிட்டிக்கு, ஃபோட்டோ ரூம், ஜேபிஆர், வால்ஃப்ராம், இதெல்லாம் மேத்ஸுக்கு. டீப்சிக் வந்து இன்னும் எவ்வளோத்துக்கு யூஸ் பண்ணலாம். இமெயிலில் வந்து இந்த இமெயில் எனக்கு பதில் வந்திருக்கு, இந்த பதில் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ஸ்டஃப் மட்டும் கொடுங்க, அது அழகாக வேர்டிங்ஸ் மாற்றி கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இமெயில் எனக்கு வந்திருக்கு, இந்த இமெயிலுக்கு நான் பதில் கொடுக்கணும், இதுதான் நான் பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், சும்மா மேட்ரை மட்டும் சும்மா 2 லைனில் போடுங்க, அது அழகாக வார்த்தைகள் பண்ணி கொடுக்கும். இமெயிலை நல்லா மாடிஃபை பண்ணி கொடுக்கும், அட்டகாசமாக கொடுக்கும், ரொம்ப மைல்ட் டோசஸாக எல்லாமே கொடுக்கும்.
இமெயிலுக்கு பதில் கொடுக்கு. இப்போ அடுத்த லெவல் போகும்போது ஏஜென்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், டெக்னிக்கலாக மாட்டிட்டு இருக்கேன். நம்ம டெக்னிக்கல் நாலேஜ் அவ்வளோ கிடையாது. ஒரு லெவல் வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்து ஒரு இடத்துல நிற்கிறேன். பட் எங்கேயாவது கற்றுப்பேன். ஆனால் கண்டிப்பாக ஏஜென்ட்க்கு தான் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஒரு ஏஜென்ட் நானே போட்டுட்டா நான் என்னோட இமெயில் அதுவே படிச்சுட்டு எனக்கு ரிப்ளை ரெடி பண்ணி வச்சா நான் எஸ் கொடுக்கலான்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய வேலையை பாதி வேலையை ஏஜென்ட்டை கொடுக்கலாம். பட் நிறைய இடத்துல நான் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தால்தான் அந்த வேலைகள் பண்ண முடியும். கொஞ்சம் அதுக்கு மந்த்லி உனக்கு 1000 ரூபாய் வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும். அது மாதிரி ஏதாவது டூல்ஸ் கிடைக்கும் பொழுது அதை நான் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறது. பட் ஃப்ரீ டூல்ஸில் எங்கேயாவது ஏஜென்ட்டாக நான் ஒரு ஏஜென்ட்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இன்னைய ரேட்டில் டிசிஎஸ் கம்பெனி கிட்டத்தட்ட 50,000 ஏஜென்ட்டை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கம்ப்யூட்டரில் உருவாக்க போகுது. 50,000 ஏஜென்ட்டை டிப்ளாய் பண்ண போது இது கிட்டத்தட்ட நிறைய எம்ப்ளாயிஸ், ஒரு 15,000 எம்ப்ளாயிஸோட வேலையை தூக்க போகிறாங்க. 2 மாதத்தில் நடக்கும் ஷார்ட்லி டிசிஎஸ்ல. ரைட், எங்கேயோ ஒரு பத்திரிகையில் படித்தேன் 500,000 ஏஜென்ட்ஸை போடுறாங்கன்னு சொல்லி. எஸ், அந்த அளவுக்கு வந்தாச்சு இன்னைக்கு எல்லாருமே. ஏஜென்ட் என்பது என்னுடைய இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துட்டு, யூடியூப்பை கொடுத்துட்டு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படின்னா காலையில் வந்து எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பதிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ரெடி பண்ணி வைக்கும். அதுவே ரெடி பண்ணி வைக்கும், எஸ்ன்னு கொடுத்தா போயிடும். இது மாதிரி நான் என்ன பண்ணணும், கைட் பண்ணணும், எல்லாத்துக்கும் கைட்ஸ் பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக அதை வைத்து கொள்ளலாம். அது எல்லாருமே ஃபியூச்சரில் இது மாதிரி ஏஜென்ட்ங்கிறத கற்றுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் போகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயம். ஸோ டீப்சீக் நிறைய இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். நல்லா டெவலப் ஆயிருக்கு. 3 இயர்ஸ் பேக் 2 இயர்ஸ் பேக் சாரி டீப்சீக் மட்டமாக இருந்து அது டிரான்ஸ்லேஷன்லாம் அவ்வளோ. இப்போ டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. டிரான்ஸ்லேஷன் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அட்டகாசமாக கொடுக்குது ChatGPT தான். சந்தேகமே கிடையாது. சந்தேகம் கிடையாது. அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ரைட்டா? ஸோ நோஷன் ஏஐ பற்றி, கிராமர்லி, ஓட்டர், டு டூ லிஸ்ட், ட்ரெல்லோ, ONAB யூனிடிய பட்ஜெட், ஃபினான்ஸ் பற்றி பிளான் பண்ணுறதுக்கு, இது மாதிரி எக்கச்சக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே வரதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். டைம் இஸ் ரொம்பவே நமக்கு நேரம் தேவைப்படும். நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக 1-2 ஏரியா மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நான் இதோட நிறுத்திட்டு இப்போ நான் உங்களோட ஓப்பன் கொஷின்ஸ்க்கு வரேன். இன்னும் எந்த ஏரியா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இப்போ தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு குரூப்பில் போடுறேன். குரூப்போட லிங்க்கு உங்களுக்கு நான் இப்போ நான் போடுறேன். வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரூப் லிங்க்கை நான் இப்போதைக்கு நான் போடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து வாட்ஸ்அப்பில் அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் போடுறேன். இப்போ டெலகிராம் சேனலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஜாயின் பண்ண முடியாது. டெலகிராம் இஸ் க்ளோஸ்டு. சென்ட்ரல் கம்யூனிகேஷன் பிரகாரம் வந்து க்ளோஸ்டு. ஏஐ டூல்ஸோட இன்வைட் லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். சரிங்களா? ஒரு ஜஸ்ட் ஒன் செகண்ட் காப்பி லிங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சேட்டில் போடுறேன். நீங்கள் உடனே கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கேட்டா இல்லைன்னா என் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சேட்டில் வந்துருச்சா பாருங்க. இல்லையா? சேட்டில் வந்திருக்கா? ஆர் ஏபிள் டு see the link? எஸ், ஓகே. லிங்க் பண்ணிக்கோ, கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட், யாரெல்லாம் ஃபோன் நம்பர் போடலையோ எல்லாருடைய ஃபோன் நம்பர் அண்ட் பேர் போடுங்க. குரூப்பில் வாங்க. இருந்தாலும் ஒரு ரெக்கார்டுக்கு எனக்கு வச்சுக்கிறேன். நான் எல்லாரும் உங்களுடைய நேம் அண்ட் ஃபோன் நம்பர் ப்ளீஸ் டைப். எங்கேயும் ஸ்பேம்லாம் நான் அனுப்ப மாட்டேன். நமக்கு நேரம்லாம் கிடையாது. கிடைக்கிற நேரம் பூரா இன்வெஸ்டிங் ஃபார் மை ஃபியூச்சர், இன்வெஸ்ட் மை டைம் அண்ட் எனர்ஜி ஃபார் மை இன்க்ளூடிங் மணி. நான் வந்து மாதத்துக்கு ஒரு 3லேருந்து 5 வெபினார் காசு கொடுத்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன். 250 ரூபா 500 ரூபா கொடுத்து நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ரைட்டா? ஏன்னா இன்னும் அந்த கற்றுக் கொடுக்கான இன்னும் எனக்கு இந்த தேர்ஸ்ட் இன்னும் குறையல. ஏஜ் இஸ் நாட் ஏ பேரியர். ஐ எம் ஜஸ்ட் 68 இயர்ஸ் யங் பாய். இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். நிறைய கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய கற்றுக்கணும். இன்னும் நிறைய புக்கு படிக்கணும். நிறைய ஷேர் பண்ணணும். அதோட என்ன கல்ட்டுற வேலை நமக்கு என்ன? ரீல்ஸ் பார்க்க பிறந்திருக்கோம், இல்லை டிவி பார்க்க பிறந்திருக்கோம், கிரிக்கெட் பார்க்க பிறந்திருக்கோம்? சத்தியமாக இல்லை. do something great. We have the power, we have the potential, we have the energy. கண்டிப்பாக you have to do something great. ஆர்டினரி லைஃப் வாழவே கூடாது. டோன்ட் live an ordinary average life. No, you can excel in every area. ரைட்டா? நிறைய பண்ண முடியும். ரைட்? என்ன நிறைய பேர் கொடுக்கலன்னா கொடுக்காதவங்க கொடுங்க. ஃபோன் நம்பர் ஆல்ரெடி மொத்தம் 22 பேர் இருக்கிறீங்க. 22 பேர்ல எனக்கு ஃபோன் வந்திருக்குது 6, 8, 9 தான் வந்திருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ், இல்லைன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வில் மிஸ் இட். எனக்கு கிடைக்கிற தகவலும் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட்டா? தேங்க்யூ. ரைட், டூ சம்திங் கிரேட். அவ்வளோதான். நம்மளால் என்ன பண்ண முடியும் போனோம். ரைட், இப்போ உங்கள் ஸ்பேஸுக்கு உங்களுக்கு விட்டுறேன். இது வரைக்கும் உள்ளதில் என்ன சந்தேகங்கள் கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து அப்படியே
ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்துட்டான்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப ஏரியாவை குழப்பமாக உள்ளவும் ஏற்ற விரும்பலை. கொடுத்துருக்கத ரொம்ப தெளிவாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குரூப்பில் கான்வர்சேஷன் பண்ண போகிறோம், சேட் பண்ண போகிறோம், இன்னும் நம்ம எஜுகேட் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது. நான் டெய்லி பேஸ்லேயே உங்களுக்கு பதில் கொடுப்பேன். ரைட்டா? நான் இதில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் டெய்லி ஏஐ பற்றி நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய பேப்பரில் வரக்கூடிய நிறைய பேப்பர்ஸ் எனக்கு டிஜிட்டலில் வருது. அதில் ஜாயின் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அதில் வந்து ஏஐ பற்றி ஆர்டிகல்ஸ் நிறைய வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நோட்ஸ் எடுக்கிறேன். நிறைய நோட்ஸ் எடுத்து 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 அவ்வளோ வச்சுருக்கிறேன். பட் அதெல்லாம் கண்டென்ட்ஸ்டாக கொடுக்குறேன். ரைட்டா? ஐ வில் பி எஜுகேட்டிங், எம்பவரிங், நோ டவுட். ரைட். இப்போ உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். உங்கள் மைக்கை ஆன் பண்ணிட்டு கேட்கலாம். ஹலோ, am I clear? You can talk now. Data in AI. சார் நீங்க எங்க இருக்கீங்க? சென்னையிலயா இல்ல வேற I'm in ஊர்லயா? Chennai. I'm in Chennai. Collect the data of AI-னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்களேன். ஒரு பர்டிகுலர் டேட்டா, எக்ஸல்ல இருக்கிற டேட்டாவை அப்படியே அப்லோட் பண்ணி இது நீங்கள் என்ன வேணும்னு கேட்டால் எக்ஸல் வந்து பிரித்து கொடுக்கும். வேர் டு கலெக்ட் அண்ட் ஹவு டு கலெக்ட். ஏஐ பற்றியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா பற்றியா, இல்லை இதை கொஞ்சம் தெளிவாக கேட்டிங்க நல்லாயிருக்கும். செந்தில் சார், உங்களோட கேள்வி எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். ஹவு டு கலெக்ட் த டேட்டாஸ் ஆஃப் ஏஐ அப்படின்னா ஏஐ பற்றிய டேட்டாவா, இந்த பர்டிகுலர் சைட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை வாட் யூ மீன் பை டேட்டா? டேட்டா இஸ் நத்திங் பட் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் ஃபார் வாட்? எந்த டேட்டா உங்களுக்கு தேவை நீங்கள் நினைக்கிறீங்க? ஆன் பண்ணி சொல்லலாம், இல்லை நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும். இன்னைக்கு ரொம்ப குட் குட் சொல்லுங்கள். ஈவினிங் சார். குட் குட் ஈவினிங். ஈவினிங் சார். நான் செந்தில்குமார் பேசுகிறேன். சொல்லுங்கள். சார், இப்போ இந்த ஏஐ டேட்டாஸ்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களா? அதாவது ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நோட் ஜிபிடின்னு வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது, இல்லை எந்த ரொம்ப மாதிரி? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் எப்போவுமே உங்கள் டேபிளில் ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டே இருக்கணும், ஒரு டைரி ஒன்று வச்சுட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகே. லேப்டாப் பக்கத்தில். ரெண்டாவது, மொபைலில் போனீங்கனாலோ யூடியூப்பில் நீங்கள் உள்ளே போனாலோ எங்கேயாவது வந்து இந்த ஏஐ டூல்ஸ் பற்றி ஏதாவது சின்ன ஷார்ட் மூவிஸ் வரும் இல்லையா, ஷார்ட்ஸ்னு சொல்லுவாங்க எஸ். இல்லையா, வருது இல்லையா? ஓகே. நீங்கள் ஒரு ஷார்ட் 2 ஷார்ட் இந்த ஏஐ சம்மந்தப்பட்டதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆ அது வந்து கணக்கில் எடுத்துக்கும். செந்தில் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் கணக்கில் எடுத்துக்கும். ரைட்டா? ஓ சரி. ஓகே ஓகே அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். உங்கள் எல்லாரையும் விட எனக்கு ஆ டெய்லி ஒரு 25 ஷார்ட்ஸ் இது மாதிரி வரும். ஏன்னு ஓகே கேட்டா, ஓகே நான் ஓகே அதிகமான ஷார்ட்ஸை பார்க்கறதுனால இன்னைய ஆ டேட்ல ஒன்று கூட சீக்ரெட் கிடையாது. ஒன்று கூட ஓகே சீக்ரெட் கிடையாது. உங்களுடைய ஓகே சார். எல்லா ஓகே. இமெயிலையும் படிச்சு கொண்டு இருக்குது. ஏதோ ஒன்று கூகுள் படிச்சுட்டு இருக்கு, ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கு. ரைட். எல்லா டெக்ஸ்டையும் போடுற, ஃபேஸ்புக்கில் போடுற டெக்ஸ்ட்டை படிச்சுக்கிட்டு இருக்கு, இன்ஸ்டாகிராமில் போடுற டெக்ஸ்ட்டை படிச்சுக்கிட்டு இருக்கு, எஸ் இமெயில் சார். படிக்குது. எஸ். இமெயில் படிக்குது. எனக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்றேன். நாங்கள் ஆக்சுவலாக ஓகே. பேசிட்டு இருக்கிறோம், டிராவல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறோம், ஃபோன் ஆஃப்ல இருக்கு, பட் அது ரிலேட்டடா. டிராவல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், டிக்கெட் புக் பத்தி பேசிட்டு இருக்கோம். 5 நிமிஷத்துல கழிச்சு நெட்ல போய் பார்த்தா டிராவல் சம்பந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஃபோன் ஆஃப்ல தானே இருந்தது, எப்படி வருது? ஃபோன் ஆன் பண்ண உடனே இது வரைக்கும் வச்சிருக்க பேசுனதை ரெக்கார்ட் பண்ண ஒரு இடத்துல உள்ள ரெக்கார்ட் பண்ண மாதிரி ப்ரோக்ராம் உள்ள ஏற்றிருக்காங்க. நமக்கு தெரியாது, எல்லா ஃபோன்லையும் ஏற்றிருக்காங்க. அந்த வேர்ட்ஸ், அவன் ஒரு சூஸ் வேர்ட்ஸ் வச்சிருக்கான். அந்த வார்த்தைகள்லாம் தேடு. அவங்க கான்வர்சேஷன்ல இருந்தால் டிராவல்ஸுங்க டிக்கெட்ஸ் அங்கே போயிடும். சண்முக சுந்தரம் டிராவல்ஸுங்க டிக்கெட்ஸ் அங்கே போயிடும். உடனே டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் கூட வரும். கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் தேடுங்க. அந்த ஓகே தேடு சார். சம்மந்தப்பட்ட ஆட் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் வரும், அரை மணி நேரத்தில் கண்டிப்பா. அரை மணி நேரத்தில் வரும். இது போல நீங்கள் வந்து, நான் ஜூமில் அன்னைக்கு ஒரு இஷ்யூ ஆயிடுது. ஜூம் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு கோர்ஸ் நடத்திட்டு இருக்கிறேன். ஓகே வாட்ஸ்அப் சார். நடத்திட்டு இருக்கிறேன். நடராஜ் சார் கூட அதில் இருக்கிறாரு. சாமிங் நடராஜன், ரைட்? இருக்கீங்களா? லைனில் இருக்கீங்களா? எஸ் நடராஜ் சார். சார் லைன்ல இருக்கீங்களா? மானசி மேடம் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர், வெங்கடேசன் சார் இருக்காரு. ஸோ நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க, அதில் கலந்துருக்காங்க. அதில் வந்து ஃபினான்ஷியல் வெறும் சேவிங்ஸ் பிளான்லாம் கிடையாது, நுணுக்கங்கள், எப்படிலாம் நுணுக்கங்கள் வெளியே கிடைக்காத விஷயங்கள் மொத்தமாக கலெக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் கலெக்ட் பண்ண விஷயங்களை மொத்தமாக எடுத்து ஒரு வாட்ஸ்அப் கோர்ஸ் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு சின்ன 499 சார்ஜ் பண்ணி இதில் கொடுத்துட்ருக்கேன். அதில் ஜூம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு 50% டிஸ்கவுண்ட்ல கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு டெக்னிக்கை நான் கண்டுபிடிச்சு ஷேர் பண்ணேன். இந்த ஓகே மாதிரி சார். எப்படி தேடுனா அமேசான்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும், அவன் ஆ போட்ட டிஸ்கவுண்டோட எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னா எந்த வார்த்தைகள் போடணும், ஜூம் இது ஓகே. மட்டும் ஜூம் மாதிரி ஆன்லைன்ல என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும்
எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும், அதை போட்டால் இன்னும் சீப்பாக கிடைக்கும். எனக்கு இது மாதிரி சீப்பாக கிடைக்கிறதுக்கு அவன் ஜூமில் எனக்கு ஒன்று கிடைச்சிது, 3 நாள் தேடின கிடைக்கல, 4ஆம் நாள் எனக்கு கிடைச்சிது. இப்போது அன்னைக்கு ரேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 6 வருஷமாக நான் ஜூமில் சப்ஸ்கிரைபர் 50% தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் சப்ஸ்கிரிப்ஷன். 50% தான் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். இதை நான் போட்டேன், குரூப்பில் போட்டேன். மறுநாள் ஓகே சார். பிளாக் ஆயிடுச்சு, ஜூம் பிளாக் ஆயிடுச்சு. புடிச்சிட்டான், எங்கேயோ பிடிச்சிட்டான், எங்கேயோ ஏமாந்துட்டோனோ அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டான். நான் வந்து ஓகே திருப்பி விரட்டி, நான் சப்ஸ்கிரைப் கட்டிட்டு இருக்கேன், எனக்கு இன்வாய்ஸ் இந்த டேட்டு, என்னோட கஸ்டமர் ஐடி இது, எனக்கு வந்து இப்போ ஜூம் வர மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி ஆ கொடுத்து பாஸ்வேர்டை மாற்றி திருப்பி ஆ போட்டு திருப்பி நான் வாங்கியிருக்கேன். 2 நாள் எனக்கு ஜூம் ஒர்க் பண்ணல. ஓ ரைட். எவ்வளோ அந்த கலெக்ட் டேட்டாஸ் எவ்வளோ எல்லாமே ரெட்ரீவ் பண்றாங்க அதை ஃபுல்லா. பயங்கரமா ரெட்ரூவ் பண்ண. ஸோ தெர் இஸ் நோ சீக்ரெட் அட் ஆல். எஸ் நம்ம எஸ் என்ன கரெக்ட். வண்டவாளம் வச்சினாலும் வண்டவாளம் கூட வெளியே போயிடும் ஓகே கம்ப்ளீட்டா. ஓகே ஓகே. மொபைல் போன்ல எதை அழிச்சா கூட ரெட்ரீவ் பண்ண முடியும். ஆ எஸ் கரெக்ட். எதை அழிச்சா கூட நீங்க யார் பண்றா, அது ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இடியோ சிபிஐயோ போலீஸோ வந்து ரெட்ரீவ் பண்றது வேற விஷயம். ஆனா ஆ மொபைல் போன் ரிப்பேர் பண்றாங்க, எல்லாரும் சாஃப்ட்வேர் வச்சிருக்கான். உங்க ஓகே மொபைல் போன் ரிப்பேர்னு ஒன்று கொடுத்தோன்னா முதல் வேலை நீங்க டெலீட் பண்ணதா எடுத்து காப்பி பண்றதுதான் வேலை அவனுக்கு. ஓ பணம் கொடுத்து ஓகே பண்றான். ஓகே ஸோ அதில் நிறைய வந்து வேண்டாத படங்கள், ரொம்ப அந்தரங்க எஸ் விஷயங்கள்லாம் அவனுக்கு நிறைய கிடைச்ச போது அது வித்துடுறான், மார்க்கெட்ல வித்துடுறான். ஓகே ஓகே ஓகே. நிறைய பேரோட அந்தரங்கள் வந்து மார்க்கெட்ல வந்துருது வெளியே. ரைட்டா? ரைட் சொல்றேன். எஸ் சார். எதுவுமே ரகசியம் கிடையாது, மொபைலை பொறுத்த மட்டும் எதுவுமே ரகசியம் கிடையாது. டெலீட் ஓகே பண்ண சார். 5 நிமிஷம்லாம் கிடையாது. பட் ஆனால் டேட்டாஸ் வந்து இப்போ என்னன்னு கேட்டா, இப்போ வந்து நம்மளுடைய என்ன டைப் பண்றோம், இந்த இந்த வேர்டு இருக்கான்னு தேடுறது தான் வந்து உள்ள இருக்க சாஃப்ட்வேரோட வேலை. அந்த ஓகே வார்த்தை இருந்தால் டிராவல் அப்படின்னு இருந்தா, இல்ல ஹோட்டல் அப்படின்னு இருந்தா உடனே வந்து உடனே அது ஹோட்டல் ரிலேட்டடா அது ரிலேட்டடா எல்லாம் வந்து. வரைய வர ஆரம்பிச்சோம். அது மாதிரி உங்களுக்கு எந்த சம்பந்தம் உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க கூகுள் தேடினாலோ அது சம்பந்தப்பட ஆரம்பிச்சிடும். இந்த ஏஐ டூல்ஸை பத்தி ஒரு 3 நாளைக்கு ஏஐ டூல்ஸ் பத்தி கூகுளில் தேடுங்க, ஏஐ டூல்ஸ் ஓகே சம்பந்தப்பட்டதா வர ஆரம்பிக்கும், லிஸ்ட் கிடைக்கும். ஓகே. நான் உங்களுக்கு லிஸ்ட் என்னெல்லாம் போடுற அந்த குரூப்ல நான் போட்டுட்டே வரேன். ரைட்டா? ஓகே ஓகே காமன் சார். மேனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் பண்றேன்னு சொல்லி யூஸ் பண்ணேன். ஸ்பெசிஃபிக்கா அது வேணும் தனியா கேட்டுக்கோங்க. ரைட்டா? இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன ஓகே சார். பண்ணணும், பிசினஸ் பண்ண என்ன பண்ணணும், ஸ்கூல் ஓகே ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், டீச்சிங், அது மாதிரி நான் தனியா தரேன். ஒரு பொதுவான ஓகே சார். மெத்தட் சொல்றேன். ரைட்டா? பட் நிறைய ஓகே பெரிய ஓஷன் நான் நாட் ஈவன் 1% கூட நான் டச் பண்ணல. பட் நார்மல் ஆவரேஜ் பர்சனை விட நான் 50% அதிகமாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேங்கிறது உண்மை. பெருமையா ஓகே. சொல்லல, முடியும். கரெக்ட் கரெக்ட். நிறைய உள்ள, எஸ் ஏன்னா சார். டெய்லி ஐ எம் இன்வெஸ்டிங் மை டைம். சார் ஸோ தட் கரெக்ட். என்ன பீப்புள் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ, ஸோ ஐ ஹவ் டு கிவ் தம். இப்போ நான் ஏன் கொடுக்குறேன், இன்னைக்கு ஒரு கமிட் பண்ணி டேட் கமிட் பண்ணி இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். இன்னைக்கு 1000 கமிட்மெண்ட் எனக்கு இருந்தது. அடிச்சு பிடிச்சி வெளியெல்லாம் போயிட்டு வந்து 7:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன், 7:20 தான் வீட்டுக்கு வந்தேன். ஓகே நான் ஏன் கமிட் பண்ணாதான் நான் வளருவேன். இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னா தான் நான் நிறைய தேடுவேன். 2 நாளாக இன்னைக்கு நேற்றுக்கு நான் நிறைய தேடி எடுத்திருக்கிறேன். ரைட்டா? ஓகே இந்த ஓகே கமிட்மெண்ட் பண்ணலைன்னா நான் வளர மாட்டேன். முந்தானத்தை வருது போதும்னு சொல்லிட்டு லைஃப்ல இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சார். கமிட் யுவர் செல்ஃப், தட் வில் கிவ் யூ growth. ரைட் ரைட். ஓகே ஓகே. ஸோ ஓகே கொஞ்சம் சார். அதிகமான ஓகே நேரத்தை சார். எடுத்துட்டேன். ஓகே மக்கள், மற்ற நண்பர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இது வரைக்கும் சின்ன ஒரு ப்ரிலிமினரி மாதிரி இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான், உங்களுக்கு ஒரு சின்ன தூண்டுதல், ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்க தான் இந்த செஷன் கொடுத்துருக்குறேன். வந்து மிகப்பெரிய இது, நான் அதிகமான தகவல் கொடுக்கல, எனக்கு தெரியும். ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். ஆனால் இன்னும் உங்களை முடுக்கி விட்டுருக்குறேன். ஒரு இடத்துல சம்பாடி ஹேஸ் டு சார்ஜ் அப், ஒரு ஒரு முடுக்கி விட்டால் தான் நமக்கு அந்த வேலையை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ சாட் ஜிபிடி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதில் என்ன எப்படி இதில் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. இதுவரை கற்றுக் கொடுத்தல என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். ஆ, தமிழ் சைட் ஒன்று சொன்னீங்களா சார், என்னம்மா? தங்கிலீஷ்? ஆ, தமிழ் சைட் ஒன்று சொன்னீங்களா, தங்கிலீஷ்? தங்கிலீஷ் அது வந்து தமிழ் சங்கதியில் போடுறேன், நாங்கள் சாட்டில் போடுறேன். ஓகே சார். tamil.sangadi.com, tamil.sangadi.com. ரைட்டா? சார் myself பிரசாந்த் சார் from Hosur. சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஏஐ டூல் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி ஹெச்ஆர் சைட்ல நான் வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேஷன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சரி த்ரூ யூசிங் கிறிஸ்டின் ஒரு ஏஐ டூல்ல. சரி. எனக்கு கரெக்டான ப்ராண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு டேட்டா தெரியல. ரைட். ஸோ நான் அதை கொஞ்சம் உங்களோட நீடு மட்டும் எனக்கு போடுங்க. உங்களுடைய ஓகே சார். நீட், ஆக்சுவல் நீடு மட்டும் போடுங்க. இந்த ப்ராம்ப்டை எப்படி பண்ணணும் நானும் டிசைன் பண்றேன். நான் வந்து ஏஐ ஓகே டூல்ஸை யூஸ் பண்ணியே சார். ப்ராம்ப்ட் வந்து இன்னும் சார் என்னோட ஐடியா எப்படின்னா சார், ஃப்ரம் டிஎன்ஏல இருந்து ஆனுவல் ட்ரைனிங் பிளான் முடிச்சு, ஸோ அதை மந்த்லி காலண்டருக்கு நம்ம ஆட்டோமேஷன் மெயில் மூலமா கொண்டு வரணும். சரி இதுதான் என் பிளான்.
சரி. நம்ம ஸ்கில் மேட்ரிக்ஸ்ல இருந்து டிஎன்ஏல இருந்து ஆ ஸ்கில் மேட்ரிக்ஸ் அகைன்ஸ்ட் டிஎன்ஏல இருந்து என்ன பேக்கப்ல யார் யாரெல்லாம் பிலோ கேட்டகரியில இருக்காங்களோ நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் டிஎன்ஏ, அந்த அந்த எம்ப்ளாயிஸுக்கு டைரக்டா வந்து ட்ரைனிங் ஹிஸ்டரி கார்ட்லயும் ஆனுவல் ட்ரைனிங் பிளான்லயும் சரி. அதுக்கு டேட்டாவை இங்க இருந்து எடுத்து எனக்கு மெயில. பிரீஃபா எனக்கு அப்படி இந்த நீட் அப்படியே போடுங்க. ரைட்டா? ஓகே சார். நான் போடுங்க. நான் வந்து ஒர்க் பண்றேன். பிளஸ் நான் ஐ டேக் த ஹெல்ப் ஆஃப் சாட் ஜிபிடி ஆர் சம் அதர் டூல். எனக்கு ப்ராம்ப்டே அது கொடுக்கும். இந்த ப்ராம்ப்ட் தான் கரெக்டான ப்ராம்ப்ட்னு கொடுக்கும். அதுக்காக தான் நீங்க அப்ளை பண்ணுங்க. ரைட்டா? எல்லாம் Sure, ட்ரையல் அண்ட் எரர் தான். இறங்கி பார்ப்போம். நம்ம இன்னும் பெரிய ரிஸ்க் ஒன்றும் கிடையாது. போட்டா sure. வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக விட்டா கிளாரிட்டியாக வரப்போகுது. இல்லைன்னா தப்பு ஒன்றும் கிடையாது, ஃபெயில் ஒன்றும் கிடையாது, ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்ச்லாம் கிடையாது. இறங்கி பார்ப்போம். இறங்கி உள்ள Sure, sir. தேடி தான் பார்க்கணும். டெய்லி ட்ரை பண்ணும். நான் ட்ரை பண்ணி பார்த்து கிடைக்குது கிடைக்கல நான் கவலைப்பட மாட்டேன். பட் ஐ டு கோ ஆன் ட்ரை. ரைட்டா? இவ்வளோ பெரிய Sure, sir. சொத்து நமக்கு முன்னாடி இருக்கு. ஃபிங்கர் டிப்ஸ்ல எல்லாம் இருக்குது. ஒரு காலத்துல புக்கு படிக்கிறதுக்கு கன்னிமரா லைப்ரரியில போய் தவம் கிடந்து 40 பக்கம் நோட் புக் எடுத்துட்டு போயிட்டு நோட்ஸ் எடுத்த ஆள்னா 1988 இருந்து 98 வரைக்கும் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தேன். 40 பக்கம் நோட்டு ஃபுல்லப் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனால் காலைல 11 மணிக்கு உள்ளே போனால் சாயங்காலம் தான் வெளியே வருவேன். சாயங்காலம் வந்து தான் டிஃபன் சாப்பிடுவேன். மத்தியானம் சாப்பாடு வேண்டாம். எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். ஃபாரின் ஆத்தர்ஸ் எழுதின புக்கு அப்போ தான் கிடைக்கும். இங்கெல்லாம் தமிழ் அப்போ கிடைக்காது. இங்கே தமிழில் வரல. இங்கிலீஷ் புக்கும் வெளியே டைட்டில் கிடைக்காது. கன்னிமர லைப்ல இருந்தது. அதுதான் வேலை. ஸோ அன்னைக்கு அது மாதிரி பண்ணோம். இன்னைக்கு ஃபிங்கர் டிப்ஸில் கிடைக்குதா இல்லையா? இன்னைக்கு யங்கர் ஜென்ரேஷன் நான் நோட்ஸ் எடுத்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் கன்னிமரில் செலவு பண்ண நேரத்தை இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் எடுக்க முடியுமா முடியாதா? அப்போ எடுக்க முடியும் ஃபெசிலிட்டி இருந்து ஏன் எடுக்கல? வாட் இஸ் ஸ்டாப்பிங்? ஒய் யூ ஆர் நாட் கிவிங் ப்ரையாரிட்டி டு இட்? கற்றுக்கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு ஏன் ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படிங்கிறது என்னோட ஆதங்கம் இருக்கத்தான் செய்கிறது. ரைட்டா? ஓகே, ரைட். இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார். ப்ராம்ப்ட் பண்ணக்கூட வேற மற்ற நண்பர்கள் கருத்துக்கள். இப்போ நான் எனக்கோட ஜூம் என்ன ஹெல்ப் பண்ணுறதுன்னு கேட்டால், நான் பேசிகிட்டு இருக்கிறது முழுக்க அது தங்கிலீஷ்லேயே ஏதோ ஒரு இதில் வந்து சம்மரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டே வருது. சம்மரைஸ் நார்மலாக யூடியூப்பில் போட்டோம்னா கீழே வந்து சப்டைட்டில் மாதிரி வரும். தமிழில் வரும், இங்கிலீஷில் வரும். பட் இங்கே சம்மரியாக எனக்கு பண்ணிகிட்டு இருக்கு. அது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். நான் உங்களுக்கு பேசுகிறது எனக்கு சரியாக புரியலன்னா கூட திருப்பி சம்மரிக்கு வந்து பார்த்துக்கலாம். அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது போல் எங்கே வந்து ஏஐ டூல்ஸ் இப்போ எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப்பில் ஏஐ டூல் வந்துருச்சு, பக்கத்தில் இன்ஸ்டாகிராமில் வந்துருச்சு. எங்கெல்லாம் ஏஐ டூல்ஸ் பக்கத்தில் இருக்கோ ஸ்டார்ட் யூஸிங் இட். இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபையாக கிடைக்கும். ரைட்டா? வேற மற்ற நண்பர்கள் கேள்விகள், இதுவரைக்கும் உள்ள சந்தேகங்கள்? அதான் கொஞ்சம் உருப்படியாக சொல்லியிருக்கேனான்னு மட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் உருப்படியான தகவல் கொடுத்துக்கணும். ரொம்ப பேசிக்காக தான் நான் கொடுத்தேன். ஏன்னு கேட்டால் ரொம்ப டெக்னிக்கலாக இன்னைக்கு போட்டோன்னா பாதி பேர் வெளியே போயிடுவாங்க. எஸ் நடராஜன் சார், வெல்கம். ரொம்ப 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 நன்றி. நிஜமா அதாவது எங்களை பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய கத்துக்கணுங்கிற வேகத்துல நீங்க அப்சர்விங்கா நீங்க பிரசன்ட் பண்ணீங்க. நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. இது நம்ம நிஜமா நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நிஜமா சொல்றேன். தேங்க்யூ. அதிகமா நீங்க கலந்துட்டு இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் என்னோட ப்ரோக்ராம்ல கலந்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட ஆர்வத்தை பாராட்டுகிறேன். எனக்கு தான் பிரயோஜனம். கண்டிப்பா ஒரு பண்றதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. நம்ம என்ன தேடலாம்? ஃபினான்ஷியல் இயர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சாட் ஜிபிடில போய் நீங்க தேடலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன கேட்டா அது என்ன எழுதி வச்சிருந்தேன். ஃபிளாட் ரேட்டுக்கும் டிமினிஷிங் ரேட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? எவ்வளோ லாபம்? டிமினிஷிங் ரேட்னா எவ்வளோ லாஸு, எவ்வளோ ப்ராஃபிட்டு, ஃபிக்ஸட் ரேட்னா எவ்வளோ லாஸ்ன்னு சொல்லி சாட் ஜிபிடி போட்டு எடுத்து ஃபினான்ஷியல் இன்ஜினியர் குரூப்பில் போட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தெரியலாம். ஒரு லோன் போடுறீங்க, லோனுக்கு போய் கேட்குறீங்க, 12% சொல்கிறான், 12% ஃபிளாட் ரேட்டுங்கிறான். இட்ஸ் நாட் ஃபிளாட், ஆக்சுவலி 12%. ஆக்சுவலி இட்ஸ் ஒர்க்கிங் மோர் தென் 70%. ஸோ டிமினிஷிங் பேலன்ஸ் வந்து 15% அப்படின்னா தட் இஸ் பெட்டர். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் சொல்லி போட்டால் டக் நாட் செகண்ட்ல கொடுக்குது. இது நம்ம ஆர்டினரி காமன் பர்சனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? இது மாதிரி காமன் பர்சன் தேடக்கூடிய விஷயங்கள் சாட் ஜிபிடில ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. சாட் ஜிபிடி பத்தி ஒரு 18 புக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏஐ பத்தி 53 புக்கு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இது படிச்சிருக்கிறது ஃபுல் புக்கு ஒன்று கூட படிக்கல. எல்லாத்தையும் உள்ள போய் 20 பக்கம் 10 பக்கம் படிப்பேன். அதில் உள்ள தகவல் மட்டும் ஏற்றிட்டு வரேன். பட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு லெவலுக்கு மேல டைம் இருக்க மாட்டேங்குது. 24 ஹவர்ஸ் காண மாட்டேங்குது. ஒரு நல்ல கைடன்ஸா இருக்குது. எவ்வளவு கிடைச்சாலும் எடுத்து வச்சிருப்பேன். யாருக்கு புக்கு கேட்டாலும் நான் ஷேர் பண்றேன். பிரம்மஜா எனக்கு கொடுக்குது, எனக்கேவா? நாங்க யூஸ் பண்ணக்கூடிய லெவல்ல நீங்க யூசர் ஃப்ரெண்ட்லியா எடுத்து கொடுக்குறீங்க இல்லையா? பிளஸ் வந்து இது வந்து கொடுக்கறத வந்து
ஒரு காமன் மேன் புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுக்கணும், டெக்னிக்கல் பார்லன்ஸை ரொம்ப கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான். ரைட்டா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நான் உங்ககிட்ட அப்பப்போ நான் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்றேன். தேங்க்யூ ஷூர் சார். சார் கேட்டிருக்காரு, செந்தில் சார் கெமிஸ்ட்ரி டியூஷன் பற்றி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி டியூஷனுக்கு நிறைய வெப்சைட் இருக்கு. ஒரு டியூஷனை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு கைட் பண்ணும். அந்த ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டீங்க, போர்டு எக்ஸாமா சிபிஎஸ்சியா அப்படி சொல்லிட்டீங்க, இன்னும் ஃபைன் டியூனிங் கொடுக்கும், அட்டகாசமாக பண்ணும். ரைட்டா? நான் உங்களுக்கு அந்த வெப்சைட் நான் தரேன். ரைட்டா? உங்களுக்கு நான் போட்டு அனுப்புகிறேன். செந்தில் சார் தேங்க்யூ. ரைட், வேறு நண்பர்கள்? கெமிஸ்ட்ரி டியூஷன் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கிறேன். எல்லாமே சேட் பூரா இருக்கும், திருப்பி நான் ரிவ்யூ பண்ணிவிடுவேன் நாளைக்கு நான். ரைட் ரைட், வேற ஒன்றுமே இல்லையா? தகவல் ஒன்றுமே இல்லையா? ரைட், ரொம்ப ப்ரிலிமினரியாக நான் டச் பண்ணியிருக்கேன். ஐ நாட் கான் டெப்த் இன் டு எனி ஏரியா. சாட் ஜிபிடி மட்டும் கொஞ்சம் சொல்கிறேன். சாட் ஜிபிடியில் என்ன வேணாலும் கேளுங்க. ப்ராம்ப்ட் எப்படி போடணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராம்ப்ட்டுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, இருந்தால் பெட்டராக இருக்கும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் குரூப்பில் போடுறேன், தயவுசெய்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் எத்தனை பேர்னாலும் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஐ நீட் பீப்புள் டு ஜாயின். டெலகிராம் சேனலையும் அப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? எவ்வளோ பேர் இன்னைக்கு சேர்ந்துருக்கிறீங்க பார்க்குறேன். ஒரு நிமிஷம். 2 பேரும் சேர்ந்துருக்கிறீங்க. ஓகே, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த குரூப் இருக்குது, ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய உழைப்பு வீணாக போகக்கூடாது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஷால் ஐ க்ளோஸ் த டுடே செஷன்? திருப்பி செகண்ட் செஷன் வந்து another 15 days கழிச்சு நான் வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் தானே சார் சொன்னீங்க நீங்க? வாட்ஸ்அப் குரூப் தான் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல் வந்து இன்னும் நான் கொடுக்கல. ஓகே. டெலகிராம் சேனல் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்டுருக்கேன். ஆக்சுவலா லிங்க் வந்திருக்குல்ல, அந்த குரூப்லயே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த குரூப்ல உங்களுக்கு நான் டெலகிராம் சேனலோட லிங்கை நான் போட்டு விட்றேன். ஓகே சார், ரைட் சார். ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். ஓகே, ஸோ இன்னொரு another 15 days or 20 days கழிச்சு ஐ கம் ஃபார் பார்ட் 2 ஆஃப் ஏஐ டூல்ஸு. கொஞ்சம் டெப்த்தாக ஒரு 5 டூல்ஸ் எடுத்து பக்காவாக கொடுக்குறேன். அப்படி பண்ணிட்டு போகலாம், ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓவராலாக எப்படி சாட் ஜிபிடியில் போகலாம், எப்படி பண்ணலான்னு கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ வந்து எப்படி இதை மட்டும் எடுத்து பண்ணலாம், ஒரு 5 டூல்ஸ்குள்ளே எப்படி போய் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட்டா? குட். எல்லாரும் ஃபோன் நம்பர் கொடுத்துங்க. ஆமாம். தேங்க்யூ சார். ஸோ தேங்க்ஸ் எலாட். டைம் இஸ் வெரி மச் லிமிட்டட். நமக்கு அடுத்த டாஸ்க் எனக்கு இருக்குது, அடுத்து நான் பண்ண போகணும். ரைட்டா? தேங்க்ஸ் எலாட். மீண்டும் சந்திப்போம். கீப் கனெக்டட் டு மீ. ஒன்லி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடச்சிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறேன், கொடுக்குறேன், ஷேர் பண்ணுறேன். ஹாப்பி, ஐ ஃபீல் ஹாப்பி, யூ ஃபீல் ஹாப்பி. அவ்வளோதான். லைஃப் இஸ் நத்திங் பட் மேக்கிங் அதர் பீப்புள் ஹாப்பி தான். தேங்க்யூ, பபாய். தேங்க்யூ சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். ரைட், தேங்க்யூ.